நாலாவது அதிகாரம் लूक का सुसमाचार 24वां अध्याय 50 51 வாசிக்கலாம். 50 और 51. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். नहीं 50 और 51. तब वह उन्हें बेतानिया तक बाहर ले गए और अपने हाथ उठाकर उन्हें आशीष दी और उन्हें आशीष देते हुए उनसे अलग हो गया और स्वर्ग पर उठा लिया गया. பிரபு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो. இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிறகு இந்த காரியம் நடந்தது. यीशु मसीह इस दुनिया में आकर जीवन बिताकर क्रूस पर मारा गया, मरकर फिर जी उठकर ऊपर उठाते समय ये बातें हुई. பைபிள் சொல்லுகிறது அவர் பெத்தானியா வரைக்கும் அவரோடு நடந்து சென்றார். बाइबल बताती है वो बेतानिया तक उनके संग चलकर गया है. அங்கே போய் ஒரு மலைக்கு மேலே போகிறாங்க. वहाँ एक पर्वत के ऊपर जाते हैं. அந்த மலையிலிருந்து ஆண்டவர் நிறைய காரியங்களை அவங்களோட பேசியிருக்கிறார். पर्वत से बहुत सारी बातों को परमेश्वर ने उनसे की. அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்கும் தெரியல. उसके बाद क्या होने वाला है किसी को पता नहीं. ஆனால் சீசர்களை பார்த்து கைகளை உயர்த்தி கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். चेलों को देखकर अपने हाथों को उठाकर उन्हें आशीष करता है. ஆசீர்வதித்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணுகளுக்கு முன்னால இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். आशीष करते हुए ही उनकी आंखों के सामने परमेश्वर स्वर्ग की ओर उठा लिया गया. அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார் அப்படின்னு ரெண்டு பேர் அங்கே சொல்றாங்க. वो जैसे उठा लिया गया वैसे ही वापस वो इस दुनिया में आएगा. वहाँ जो दो लोग वहाँ उस बातों को कहते हैं. எனக்கு கர்த்தர் அவங்களை எப்படி ஆசீர்வதித்தார், எதுக்காக ஆசீர்வதித்தார், அதை பற்றி நாம் தியானிக்க आज போகிறோம். परमेश्वर उनको आशीष किया, कैसे आशीष किया उस बारे में हम ध्यान करने वाले हैं. ஜெபம் பண்ணலாம். प्रार्थना करेंगे. சர்வவல்லமுள்ள நித்திய பிதாவை நன்றி சொல்லுகிறோம். सर्व सामर्थ्य अनंत पिता आपको धन्यवाद करते हैं. கடைசியாக நீர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற போது आखिरी समय जब आप स्वर्ग की ओर उठा लिया जा रहे थे, முழு இதயத்தோட நீர் அவளை ஆசீர்வதித்தீர். पूरे दिल से आपने उन्हें आशीष किया. ஆசீர்வதித்து முடியும் போது நீர் பரலோகத்துக்கு எழுந்தருளி போனீர். आशीष होने के बाद आप स्वर्ग की ओर उठा लिए गए. அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தோட வந்து உம்முடைய நாமத்துக்காக காத்திருந்தார்கள். वो उस आशीष के संग आकर आपके नाम के इंतजार में थे. அப்பொழுதுதான் தேவனுடைய ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். परमेश्वर के आत्मा से वे भरे गए. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் முழுமையாய் அவர்களுக்கு கிடைத்தது. आशीष किया वो आशीष परिपूर्णता से उन्हें मिला. ஒவ்வொரு நாளும் சாட்சிகளாய் நின்றார்கள். हर एक दिन गवाही के रूप में அது தொடர்ந்து அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கும் கூட வருகிறது. वो आशीष वहां से हमारे तक भी आ रहा है. நாங்களும் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறோம். हम भी उस आशीष को ले लेते हैं. கர்த்தர் எங்களோடு பேசும். परमेश्वर हमसे बातें कीजिए. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता. आमीन. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல தான் நிறைய காரியத்தை விவரமா எழுதுகிறார். लोक के सुसमाचार में बहुत सारी बातों का वर्णन किया है. எல்லா ஜனங்களுக்கும் விளங்கும்படி அவர் எழுதியிருக்கிறார். सारे लोग समझने जैसा उसने लिखा है. லூக்கா ஒரு பெரிய வைத்தியர். लूक एक बड़ा जो है जो डॉक्टर है. ரெண்டாவது சரித்திரத்துல எழுதும்போது நிறைய அவர் விசாரித்து எழுதுகிறார். इतिहास के बारे में लिखने के पहले बहुत सारे पूछताछ कर कर लिखता है. ஆண்டவர் உயிரோட எழுந்து மூணாவது நாள் அவர் உயிரோடு எழும்புதார். परमेश्वर तीसरे दिन जी उठता है. ஆனா 40 நாள் வரைக்கும் அடிக்கடி வந்து அவங்களோட பேசுகிறார். 40 दिन तक उनके संग आकर बातें करते जाता है. அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டாரு. उनके साथ बैठकर भोजन किया. கடற்கரையில சந்திக்கிறாரு. जो समुद्र किनारे उनसे मुलाकात की. நிறைய அவங்களோட சந்தித்தார். बहुत जगह पे उनसे मुलाकात की. கடைசியாக பெத்தானியா வரைக்கும் அவங்களை நடத்தியே கூட்டிட்டு போறாரு. आखिर में बेतानिया तक उनको चला कर ले जाता है. எப்படி 3-4 கிலோமீட்டர், तकरीबन 3-4 किलोमीटर है. அங்க இருக்கு ஒலிவ மலை. वहाँ पर जैतून का पर्वत है. அது எருசலேம் தேவாலயத்துக்கு நேர எதிரில கிழக்க சபை கிழக்க பார்த்து இருக்கு. और यरूशलेम का जो भवन वो जो बाएं तरफ है. அந்த வாசல்ல இருந்து பார்த்தா ஒலிவ மலை எதிரில. और वो द्वार से अगर हम देखेंगे तो जैतून का पर्वत सामने दिखेगा. அந்த மலையில ஒரு பக்கம் அவங்ககிட்ட இருக்கு, யார்கிட்ட, இஸ்லாமிய ஜனங்கள்ட்ட இருக்கு. उस पर्वत का एक तरफ का जो है फिलिस्तीनियों के पास है. மறுபக்கம் யூதர்களுக்கு இருக்கு. और दूसरी तरफ जो है यहूदियों के पास. அங்க போனா எல்லா டூரிஸ்டையும் கொண்டு அதை காமிப்பாங்க. वहाँ जाते हैं हर एक जो टूरिस्ट को स्थान को ஒலிவ மலையை சுற்றிலும் என்ன இருக்குன்னா கல்லறை தான் இருக்கு. जैतून के पर्वत के आगे पीछे नीचे पूरा कब्रिस्तान है.
இதுல என்ன இருக்குன்னா அவர் அப்படியே நடத்தி கொண்டு வராரு. तो यहाँ पर लिखा हुआ ऐसे ही उसे चला कर ले जाता है। அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா விவரமா இருக்கு பாருங்க. प्रेरित पहले अध्याय में और बहुत अच्छे से वर्णन किया, देखिए அதே லூக்கா தான் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதுகிறார். वही लोग ये प्रेरितों की किताबों को भी लिखता है। அவரு 9வது வசனம், 9वां वचन, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. ये कहकर वह उनको देखते देखते ऊपर उठा लिया गया और बादलों ने उसे उनकी आंखों से छुपा लिया। நான் அந்த காரியத்தை கொஞ்சம் பாருங்க, எப்படி எப்படி என்ன நடந்திருக்கும். सोच कर देखिए कहाँ वहाँ पर क्या स्थिति हुई रहेगी। இப்போ அடிக்கடி 40 நாள் வந்து பேசினாரு. 40 दिन तक उनसे बातें कर 3 வருஷம் அவங்களோட நல்லா உட்கார்ந்தாங்க, ஒரே இடத்துல தங்குறாங்க. ரொம்ப க்ளோஸா ஒரு தாயை போல தகப்பனை போல அவர் இருந்தார். 3.5 साल उनके संग बैठा हुआ, भोजन किया, एक माँ और पिता के रूप में उनके साथ में ही था। ஆனா இப்போ நிரந்தரமா அவங்களை விட்டு பிரிய போகிறார். अब हमेशा के लिए उनसे जुदा होने वाला है। இனி என்ன செய்வாரு? தூதர்கள் மூலமா பேசுவாரு. अब बाद में दूतों के द्वारा बातें இல்ல करेगा பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஜனங்களோட या பேசுவாரு. पवित्र आत्मा से भरकर लोगों से बातें करेगा। பைபிள் சொல்லுகிறது இனி நாங்கள் சரீரத்துல அவரை நாங்க பார்க்க போறோம். बाइबल बताती है अब हम उन्हें शरीर में नहीं இனி देखेंगे, மகிமையான சரீரத்துல வருவார். अब वो महिमा के शरीर में आएगा, அப்ப நாங்களும் மகிமையின் சாயலாக तब மாறுவோம். हम भी महिमा के साये में बदल जाएंगे। யோவான் சொல்லுகிறார், ஒன்று தெரியும், அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமளும் இருப்போம். यूहन्ना कहता है एक मालूम है जैसा वो है वैसा हम भी बदल ஆனா जाएंगे। இதுல எப்படி எழுந்தருளி போனாராம்? पर यहाँ पर कैसे उठा लिया गया है, இதுல ஒண்ணுமே வேற இல்ல. यहाँ कुछ बराबर दिया नहीं है। ஆனா பவுல் சொல்லும்போது தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், पौल तेसलोनिके कलीसिया को कहते समय कहता அவர் है எக்கால சத்தத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். वो तुरही फूकती हुई बड़ी आवाज के साथ स्वर्ग से उतर कर आएगा। தாவீது ராஜா 47வது சங்கீதத்தில் சொல்லும்போது இந்த வார்த்தையை அவர் சொல்லி இருக்கிறார். दाऊद के राजा के भजन संहिता के 47 में इस बात को 5வது வசனம் சொல்லுகிறது. 5वां वचन कहता है யாராவது வாசிக்கலாம்? தேவன் ஆர்ப்பரிப்போடும் தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். கர்த்தர் எப்படி எழுந்தருளி போனாராம்? परमेश्वर कैसे उठा लिया गया। தாவீது சொல்லுகிறார் தீர்க்க தரிசனமாக, दाऊद भविष्यवाणियों के द्वारा के हिसाब से कहता है ஆண்டவர் எக்கால சத்தத்தோடு ஆர்ப்பரிப்போடு பரலோகத்துக்கு போறாரு. यहोवा नरसिंह के शब्दों के साथ ऊपर गया அப்ப था। பவுல் சொல்லுகிறது எவ்வளவு கரெக்ட் तो பாருங்க. पौल कैसे बराबर बताता है। பவுல் சொல்லுகிறார் அவர் எக்கால சத்தத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். पौल कहता है वो नरसिंहा के तुरुही के शब्दों के साथ स्वर्ग से ஆனா उतर அந்த कर आएगा। மேல போகும்போது पर ऊपर जाते समय में சீசரெல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? चेले लोग क्या सोचे होंगे, கொஞ்ச நேரம் மேல போயிட்டு வந்துருவாரு நினைச்சிருப்பாங்க. शायद थोड़े दूर जाकर वो वापस आ जाएगा। ஆனா நிரந்தரமான ஒரு பிரிவு. पर हमेशा का एक जुदाई, அப்படியே மேல போறதே பாத்துக்கிட்டு இருக்காங்க. वैसे देख रहा ऊपर की ओर जाते जा रहा है। இப்படி பாத்துக்கிட்டே இருக்கும்போது ऐसे ही देखते அவர் समय में மேகத்துக்கு மேல போய் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். वो स्वर्ग बादलों के ऊपर उठा लिया गया और स्वर्ग की ओर चले 10வது गए। வசனம் சொல்லுகிறது, 10वां वचन कहता அவர் है போகிற போது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தாங்க. जब वो जा रहा था तो इन्होंने आसमान की ओर जब देख रहे थे, இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்று, हाँ, सफेद वस्त्र पहने हुए 2 लोग उनके निकट खड़े होकर, 2 பேர் அப்படின்னு போட்டிருக்கு. 2 लोग 2 पुरुष, ஆங்கில வேதாகமத்தில் என்ன போட்டிருக்கு? 2 मनुष्य, 2 ஆளுன்னு போட்டிருக்கு. 2 मनुष्य 2 पुरुष करके दिया है। வேதாகமத்தை நல்ல விளக்கி காண்பிக்கிற வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க? वचन को अच्छे से प्रकट करने वाले वचन ज्ञानी क्या कहते हैं, இயேசுவானவர் திரும்ப வரும்போது மோசே எலியாவும் கீழே நிப்பாங்க. यीशु मसीह फिर से जब आएगा तो मूसा और एलिया नीचे खड़े रहेंगे। அப்போ எப்படி வருவாரோ அப்படிதான் போனாரு. जैसे आया था वैसे ही हो गया है। அப்ப அங்க நின்னது மோசே எலியா தான் तो நின்னாங்க. वहां पर जो थे वो मूसा और एलिया ही है, ஏன்னா 2 பேர் அங்க நின்னாங்க. क्योंकि 2 लोग वहां पर थे। அவங்க சொல்றாங்க எப்படி மேல போனாரோ அப்படியே கீழே வருவார். वो कहते हैं जैसे ऊपर गया वैसे नीचे आएगा। ஆனா மேல போகும்போது பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கண்டிப்பா அழுது இருப்பாங்க. ऊपर जाते देखकर वे लोग सच में देखकर रोते होंगे। ஒரு காலத்துல எல்லாம் நம்ம ஊருக்கு போயிட்டு வரும்போது எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ல வந்திருக்கிற ஆட்கள்லாம் அழுவாங்க. एक समय में गांव जाते समय रेलवे स्टेशन में हम छोड़ने जाते तो सारे लोग रोना शुरू कर देते थे। ரொம்ப இப்ப அப்படி இல்ல, எந்த ஸ்டேஷன்ல நிக்கியன்னு போன் அடிக்கடி வந்துரும். हाँ, पर अभी ऐसा नहीं, कौन से स्टेशन में खड़े हैं करके हमेशा फोन आ जाता है। சாப்பிட்டாச்சா இல்லையா எல்லாம் உடனே தெரியுது. भोजन हुआ क्या नहीं सब तुरंत मालूम हो जाता ஒரு है। நாள் அப்படி இல்ல. पर एक समय में ऐसा नहीं था। அவங்க போய் லெட்டர் போட்டு 4-5 நாளுக்கு பிறகு தான் பதிலே வரும். वो जाकर चिट्ठी लिखकर 4-5 दिन के बाद उनका उत्तर आता था। அது வரைக்கும் ஒரு பயம். तब तक एक घबराहट होती
எப்படி போனாங்களோ தெரியலையே. कैसे गए मालूम नहीं। ஆனா இப்போ இவங்களுக்கும் அதே மாதிரி தான். अब इनको भी ऐसे ही है, அவர் போகும்போது பார்த்துக்கிட்டே वो நிக்காங்க. जाते समय देख रहे हैं। கீர்த்தனையில் ஒரு நல்ல பாட்டு இருக்கு பாருங்க, कीर्तना में अच्छा गीत है, அது கொண்டு வரல. அது எப்படி ஆரம்பிக்குன்னா, वो कैसा शुरू होता है। பிரிந்திடும் நேரம் நெருங்கினதாலே, பிரிந்திடும் வேளை நெருங்கினதாலே, வருந்தின சீசர்காய் மருகி நின்றாரே, வருந்தின சீசர்காய் மருகி நின்றாரே, அதிசய நேசம் ஆர் சொல்லலாகும், அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். ஒரு பரிசுத்தவான் எழுதியிருக்கிறார் இப்படி. पवित्र व्यक्ति ऐसा लिखा है। அப்படியே பார்த்துக்கிட்டு பேதுரு சொன்னாராம், ऐसे देखकर पतरस ने कहा, ஐயோ நாங்கள் 9 நாள் நம்பி இருந்தோம், இப்போ எப்போ நாங்கள் உங்களை பார்ப்போம்? प्रभु हम तो आप पे भरोसा कर रहे थे, आपको फिर से कभी देखेंगे। தோமா சொன்னார், ஆண்டவரே நீ விசுவாசமா இருன்னு சொன்னீங்களே, तोमा कहता है, प्रभु आपने कहा तो विश्वास में बने रहे நான் करके कहा। விசுவாசிக்கிறேன், ஆனா நீங்க போயிட்டீங்களே, अब विश्वास करा पर आप हमसे चले गए। இனி என்னதான் நடக்க போகுது? अब क्या होने वाला है। செத்து போனவங்களா எழுப்புனீங்க, हाँ, मरे हुए को आपने उठा दिया, குருடனுடைய கண்களெல்லாம் நீங்க திறந்தீங்க, जो अंधों को आपने रोशनी दे இனி दी। அந்த அற்புத காட்சியை நான் எப்போ பார்ப்பேன்? अब वो अद्भुत चमत्कार हम कब देखेंगे। எல்லாரும் அழுதுகிட்டு தான் போனாங்கன்னு அந்த பரிசுத்தவான் சொல்லுகிறார். सारे लोग रो कर लौटे थे, ऐसा पवित्र ஆனா व्यक्ति। நேரே அவங்க போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து பிரேயர் और பண்ணாங்க. वहां पर वो जाकर एक स्थान में जाकर ஆனா प्रार्थना। போனவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். पर जो गए थे वे सारे आशीषित किए ஆண்டவர் हुए। ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर उन्हें आशीष करता எப்படி है। ஆசீர்வதிக்கிறாரு? कैसे आशीष किया। நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம். हमेशा का आशीष। அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து வருகிறது. वो आशीष उनके साथ साथ हमारा இன்னைக்கு आगे வாசித்த तक है। ஆபிரகாமுடைய சரித்திரத்தையும் கூட பார்க்கும்போது अगर आज हमने पढ़ा अब्राहम के जो इतिहास को அவர் भी, சொல்லுகிறார், உனக்குள் உலகத்தில் உள்ள எல்லாரையும் நான் वो ஆசீர்வதிப்பேன். कहता तेरे अंदर दुनिया के सारे लोगों को मैं आशीष करूंगा। ரோமர்கள் நிருபத்துல பவுல் சொல்லுகிறார், रोमियो की किताब में पौल कहता है, 4வது அதிகாரம் கடைசி சொல்லுகிறார், चौथा अध्याय के आखिरी वचन में, ஆபிரகாமுக்கு மட்டும் வாக்குத்தத்தம் இல்ல, अब्राहम के लिए केवल वाग्दान नहीं, அவருக்குள்ள இருந்த நம்பிக்கை எனக்குள்ள இருக்குல்ல, அதனால எனக்கும் அந்த उसके ஆசீர்வாதம். अंदर का भरोसा मेरे अंदर भी है, इसलिए मुझे भी वो आशीष है। அவருக்குள்ள இருந்த நம்பிக்கை விசுவாசம் தொடர்ந்து எனக்கு வருகிறது. उसके अंदर का उस भरोसा, वो विश्वास आगे मेरे लिए भी आ रहा है, ஆகவேதான் நாம் பாக்கியவான். इसलिए हम धन्य हैं। தேவன் எதற்காக அவங்களை ஆசீர்வதிச்சார்? परमेश्वर ने क्यों उन्हें आशीष किया। இனிமேல் எனக்கு பதில் நீங்க தான் இந்த உலகத்துல என்னை போல வாழணும். अब मेरे बदले में तुम ही इस दुनिया में मेरे समान जीना நான் है। அவ்வளவு நாள் வரைக்கும் உங்களோட இருந்தோம்ல, मैं अभी तक तुम्हारे साथ था। செத்து போன லாசருவை நான் கூப்பிட்டுட்டோன்னு வெளியே வந்துட்டான். मरे हुए लाजर को मैंने बुलाया तो वो बाहर आ गया। இனி நீங்க தான் இந்த காரியத்தை अब செய்யணும். तुम ही उस काम को करना है। இது வெறும் சீஷர்களுக்கு மட்டுமில்ல, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த அதிகாரம் ये தான். केवल चेलों के लिए नहीं, परंतु हर एक मसीह लोगों के लिए यही आशीष அவருடைய है। ஆசீர்வாதம் நிரந்தரமானது. उनका आशीष हमेशा का है। அவங்க தொடுகிற பிணியாளிகளை கர்த்தர் वो சுகமாக்குவார். छूने वाले बीमारी को प्रभु चंगा करता है। அந்த நிருபம் எழுதும்போது என்ன போட்டிருக்கு? ஒவ்வொரு சுவிசேஷ புஸ்தகத்திலையும் वो वचन लिखते समय हर एक सुसमाचार की किताब में क्या लिखा है? அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் கர்த்தர் கூட இருந்து அதை உறுதிப்படுத்தினார். अद्भुत कामों से, चमत्कारों से प्रभु स्वयं उनके संग रहकर उसे पक्का कर दिया। அது ரொம்ப முக்கியமானது. बहुत अहम है। ஆண்டவரை பற்றி கொர்நேலியு வீட்டில் பிரசங்கம் பண்ணும்போது பேதுரு சொல்லுகிறார், परमेश्वर के बारे में कोर्नेलियो के घर में प्रचार करते हुए पतरस कहता है, யாராவது வாசிக்கலாம் 10:38 पढ़ेंगे प्रेरित 10वां अध्याय 38 वचन। நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். परमेश्वर ने किसी रीति से यीशु नासरी को पवित्र आत्मा और सामर्थ्य से अभिषेक किया। वो भलाई करता और सबको जो शैतान के सताए हुए थे अच्छा करता फिरा, क्योंकि परमेश्वर उसके साथ था। பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் அவரை சுற்றி தெரிந்தார். शैतान के सामर्थ में फंसे हुए सारों को छुड़ाने वाला वो फिरता। இது எல்லாம் யார்கிட்ட தான் அந்த அதிகாரம் இருந்தது? தேவன்கிட்ட தான் இருக்கு. ये सब अधिकार किसके पास था? केवल प्रभु के पास। அவர் யார்? தேவன் தான் அதை செய்ய முடியும். परमेश्वर ही उसे कर सकता है। சர்வ வல்லமுள்ள யெகோவா தான் செய்ய முடியும். सर्व सामर्थ्य यहोवा इस कार्य ஆனா को कर அவர் सकता செய்கிற அத்தனை வேலை இயேசுவான है। पर செய்தார். वो करने वाले हर एक कामों को यीशु मसीह ने किया। அதனால தான் யோவான் எழுதும்போது 1 யோவான்ல சொல்கிறார், நாங்க அவரை பார்த்தோம், वही इसलिए यूहन्ना लिखते समय पहला
पहला यूहन्ना में कहता அவரை हमने उसे தொட்டு देखा, பார்த்தோம். उसे छूकर அது देखा, காணப்படாத தேவனுடைய மகிமையா இருந்தது. वो न दिखने वाला परमेश्वर की महिमा था। அப்ப இயேசுவானவர் யாரு? तो यीशु मसीह कौन है? மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வம். मांस में प्रकट होने वाला परमेश्वर, அவரை மனுஷகுமாரன் वो मनुष्य का पुत्र, என்றால் மனிதனாக வெளிப்பட்ட தேவன். तो मनुष्य में प्रकट किया हुआ परमेश्वर। எதற்காக கர்த்தர் இப்படி வந்தாரு? क्यों परमेश्वर ऐसा आया? அவரை போல நம்மள மாற்றதான். उसके समान हमें बनाना है, அதுக்கு தான் நம்மள ஆசீர்வதிச்சிருக்கிறார். उसीलिए हमें आशीष किया है। இது இந்த ஆசீர்வாதத்தை நிறைய பேர் நம்ம அத பிரியப்படல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. इस आशीष के लिए बहुत लोग उसका प्रिय, उसका चाहत नहीं रखा और उसमें उसका मर्जी नहीं प्रकट किया। 1 கொரிந்தியர் முதல் அதிகாரத்துல पहला कोरिन्थियों का किताब पहला अध्याय में 4வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். चौथा वचन में एक बातों को कहता है, அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படணும். मसीह का गवाही आपके अंदर स्थिर बनना है। நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக அவருடைய உபதேசத்துல, அறிவுல, சம்பூரணம் எல்லாத்துலயும் நீங்கள் மேன்மையாக இருக்கணும். आप मसीह के उपदेश में, उसके ज्ञान में, सब में महिमा में बना रहना है। எல்லாத்துலயும் ஞானம், அறிவு எல்லாத்துலயும் வளரணும். ज्ञान बुद्धि सब में आप बढ़ना है। 6வது வசனம் சொல்கிறது, அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். छठवां वचन कहता है, उसके द्वारा आपको दिया गया अनुग्रह के लिए मैं आपको धन्यवाद करता ஒரு हूं। யாதொரு வரத்திலும் குறைவு இருக்க கூடாது. कोई भी जो है वरदान में कमी नहीं होना है। ஆண்டவர் அந்த அதிகாரத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டாரு. परमेश्वर ने वो अधिकार और वो आशीष को उन्हें दे दिया। ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் அது हर கொடுக்கப்பட்டது. एक मसीह के लोगों को वो दिया गया நம்ம है। எல்லாருக்கும் அந்த அதிகாரம் இருக்கு. हम सबको वो अधिकार है, ஆனா அதுல நிறைய பேருக்கு அந்த பரவசம் கிடையாது. पर बहुत लोगों को उसके ऊपर वो भरोसा नहीं है, அதனால அது விரும்புவதும் கிடையாது. इसीलिए उसके चाहते भी नहीं है। ரொம்ப முக்கியம். बहुत अहम है। ஆண்டவர் மேல இருந்து இறங்கி வந்தாரு. परमेश्वर ऊपर से नीचे उतर कर आया, அவருக்குள்ள இருந்த வல்லமை வரமெல்லாம் உலகத்துல வெளிப்பட்டது. उसके अंदर का सामर्थ्य और वरदान सब दुनिया में அதை प्रकट அப்படியே காமிச்சிட்டு நான் பெரிய ஆளு அப்படின்னு காமிச்சிட்டு போறதுக்காக வந்தாரு. हो। वो ऐसे ही दिखाने के लिए, मैं देखो कितना बड़ा व्यक्ति हूं, ऐसा दिखाने के लिए वो आया था அப்படி क्या? வரவே இல்லை. ऐसा नहीं आया। தன்னை போல நீயும் மாறணும் அப்படிங்கிறது தான் வந்தாரு. हाँ, उसके समान हमें भी बनना है, उसीलिए वो நாம் आया। பேச வேண்டும். हम बातें करना है। மலையை பார்த்து நீ वो பேசணும், कहता है, पर्वत को तो देखकर बातें कर, மரத்தை பார்த்து பேசணும், पेड़ को देखकर बातें कर, குறை உள்ள இடத்தை பார்த்து நீ பேசணும். कमी वाले स्थानों को देखकर तुझे बातें ஏன்னா करना है। தேவன் அவருடைய வார்த்தையினால தான் நம்மளை உருவாக்கி क्योंकि இருக்கிறார். परमेश्वर अपने वचनों से, शब्दों से हमें सृष्टि முழு किया। உலகமே வார்த்தையினால உருவாக்கப்பட்டது. पूरी दुनिया शब्दों से प्रकट हुआ है। மனுஷன் விசேஷமானவன். मनुष्य विशेष है। பைபிள் நம்மளை பற்றி சொல்லுது, நாம் தேவனுடைய பிள்ளை. परमेश्वर का वचन हमारे बारे में कहता है, हम परमेश्वर के அப்ப बच्चे हैं। அவருக்குள்ள இருக்கிற அவ்வளவு சாமர்த்தியமும் தேவன் நமக்கு तो उसके கொடுத்திருக்கிறார். अंदर के सारे सामर्थ्य प्रभु ने हमें भी दिया है। அதை இழந்து போனதுனால தான் திரும்பவும் கர்த்தர் அவர் பலியாகி அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப நமக்கு தரார். उसे हमने खो दिया था, इसीलिए परमेश्वर बलि बनकर वो देकर फिर से हमें वो सारी बातों को देता है। ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். आत्मा में जो नम्र है वो धन्य है। அப்படின்னு என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? உள்ளத்துல ஒரு ஆழத்துல தேவனை பற்றிய ஒரு ஏக்கம், हृदय के गहराई में परमेश्वर के बारे में एक ஒரு प्यास, ஆசை, एक आशा, அது ரொம்ப முக்கியம். वो बहुत अहम है। இப்ப தேவனோடு ஒரு மனுஷன் ஆசையா இருக்காங்க, அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? परमेश्वर के संगति में मनुष्य आशा करता है, वो कैसे हम पहचान सकते हैं? எப்படி தேவனோட நான் ரொம்ப சிநேகமா இருக்கேன், परमेश्वर से मैं बहुत प्रेम करता हूँ, அதை எப்படி வெளிப்படுத்த उसे முடியும்? मैं कैसा प्रकट कर सकता हूँ? ஒரே வீட்டுக்குள்ள एक ही घर में ஒரு கணவனும் மனைவிக்குள்ள அவங்களுடைய சுபாவம் பார்த்தாலே கிறிஸ்துவுக்குள்ள இருக்காங்களா இல்ல வெளியே இருக்காங்களான்னு தெரிஞ்சிடும். वो पति पत्नी के स्वभाव को देखकर ही वे मसीह के अंदर है या फिर बाहर है वो मालूम हो இல்ல जाता है, அவங்களுடைய பிள்ளைகள் या उनके बच्चे। ரொம்ப முக்கியம். बहुत अहम है। இப்போ இன்னைக்கு இயேசுவானவர் வந்துட்டாருன்னு अगर வைங்களேன், आज मसीह यीशु आ गया நம்ம तो வீட்டுக்குள்ள வந்துட்டாரு, हमारे घर में आ गया, ஒருவேளை நம்மள பார்த்து கேக்குறாரு, अगर हमें देखकर पूछता है, உன் புருஷன் எப்படி இருக்கான், हाँ तुम्हारा पति कैसा है, இல்ல உன் மனைவி எப்படி இருக்கா, तेरी पत्नी कैसी है, இல்ல உன் பிள்ளைகள் எப்படி तेरे இருக்காங்க, बच्चे कैसे हैं, அவருக்கு எல்லாமே தெரியும். उन्हें सब पता है। ஒருவேளை நம்மள பார்த்து விசாரிச்சாரு, अगर हमसे देखकर पूछता है तो நம்ம என்னதான் சொல்லுவோம்? हम उसको क्या जवाब देंगे? எத்தனை பேர் சொல்லுவாங்க என் புருஷன் ரொம்ப சரியே இல்ல, कितने लोग कहेंगे हमारे पति सही नहीं है, நான் எப்படியோ இவன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், मैं कैसे तो यहाँ आकर फंस சரி चुके हैं। வந்ததே வந்திய ஓரளவு நல்லா திருத்தி விட்டுட்டு போயிருங்க. हाँ तो गए हैं, थोड़ा सुधार कर चले जाइए। இப்படி பேசுவாங்களா? ऐसे बातें करेंगे क्या? இல்ல இன்னும் அவர்ட்ட எதை நான் கேட்க முடியும்? क्या मैं उनसे मांग सकता हूँ? எதுக்காக அவர் நம்முடைய மத்தியில அவர் இந்த மாதிரி கிரியை செய்கிறார்? क्यों हमारे बीच में वो ऐसे कार्य करता है? பைபிள் சொல்லுகிறது, बाइबल बताती அவர் है நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார், वो हमें आशीष किया है, நீங்க என்ன மாதிரி செய்யணும். तुम मेरे समान करना है। கீழ்ப்படியாத ஒரு மனைவிய ஒரு புருஷனால ஜெபத்தினால மாற்ற முடியும். तो न सुनने वाली एक पत्नी को या पति को प्रार्थना के द्वारा बदलाव ला ஒரு सकते। புருஷனை, ஒரு மனைவிய, ஒரு பிள்ளைகளை எல்லாமே
வார்த்தையினால நீ ஜெயம் பெற முடியும் இங்கதான் வசனம் சொல்லுகிறது. पति पत्नी या बच्चे किसी के ऊपर भी विजयी वचन के द्वारा ला सकते हैं. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். जो तकलीफ उठाते हैं वे धन्य ஒருவேளை हैं. இப்படிப்பட்ட பிரச்சனையில இருந்துகிட்டு ऐसे कोई परेशानी में रहकर ஆண்டவரே என்ன என்னால அந்த சாட்சியா நிற்க முடியலையே, मैं यहाँ इस गवाही में बड़े नहीं रह सकती, அதை நினைச்சு எனக்கு ஒரே துயரமா இருக்கு. उसे सोचकर मुझे बहुत दुख हो रहा நீர் है. விரும்புகிறபடியான ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியல. आप चाहने वाले एक जीवन में बिता नहीं पा रहा ஆண்டவர் हूँ. சொல்றார், உண்மையிலே அப்படிப்பட்ட எண்ணம் உனக்கு இருந்தா நீ பாக்கியவான். वचन परमेश्वर कहता है सच में ऐसा विचार तेरे अंदर है तो तू धन्य है. கர்த்தர் கண்டிப்பாக இருதயத்தில் இந்த மாற்றத்தை நமக்கு தருவார். परमेश्वर निश्चय हमारे हृदय में वो बदलाव को देता है. தேவன் சர்வ வல்லமுள்ளவர். परमेश्वर அவர் सर्वसामर्थ्य, நமக்கு நம்மள ஆசீர்வதிச்சிட்டாரு. वो हमें आशीष कर दिया ஆனா है. அந்த ஆசீர்வாதத்தை நான் உறுதிப்படுத்தி காண்பிக்க और வேண்டும். उस आशीष को हम पक्का कर दिखाना है. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் पहला कोरिन्थियों का किताब 2 अध्याय में 7வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? 7वां वचन पढ़ेंगे कोई. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். परंतु हम परमेश्वर का वह गुप्त ज्ञान भेद की रीति पर बताते हैं जिसे परमेश्वर ने सनातन से हमारी महिमा के लिए ठहराया. பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், पौल के द्वारा पवित्र आत्मा कहता உலக है தோற்றத்துக்கு முன்னே दुनिया उत्पन्न होने के पहले தெய்வம் எனக்காக நமக்காக परमेश्वर मेरे लिए ஒரு हमारे लिए மகிமையான காரியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். महिमा के कामों को तैयार कर रखा है. பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கு அதை வெளிப்படுத்தினாரு, அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்ல पौल வரேன். कहता है हमें वो प्रकट कर दिया है इसलिए मैं उसे आपको बता रहा हूँ. 7வது அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, இந்த உலகத்துல நிறைய பேரு அது தெரியாது, அந்த மகிமையை புரியல அவங்களுக்கு. हाँ 8वां वचन कहता है दुनिया में बहुत सारे लोग उस महिमा को जाने नहीं है. இவர்தான் அந்த மகிமை எனக்கு தருகிறார், தந்துட்டாரு, அந்த எண்ணம் அவங்களுக்கு இல்லாததுனால यही उस महिमा को मुझे देता है दे दिया वो विचार नहीं. மகிமையின் கர்த்தரை அவளை என்ன செய்தாங்க? சிலுவையில அறைஞ்சிட்டாங்க. महिमा के परमेश्वर को उन्होंने क्रूस पर मार दिया. யூதர்கள். यहूदी ஆனா புதிய ஏற்பாட்டுல வரும்போது பவுல் சொல்லுகிறார், இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளலன்னா நீ இன்னும் சிலுவையில அடிக்கிற அப்படின்னு. पर नए नियम में पौल आते समय कहता है अगर इस वचन पे अभी भी तू भरोसा नहीं करते तो अभी भी क्रूस पर तू यीशु को मारता है. தேவனுடைய அந்த இரத்தத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிறார். परमेश्वर के उसके लहू के विरोध कार्य அவர் करता है. வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உன்னால அதை சுதந்திரிக்க முடியல. उसने रखे हुए आशीष को तू स्वतंत्र नहीं कर पा रहा. 7வது வசனம் சொல்லுகிறது, 8 அப்படி சொல்லுகிறது, 7वां और 8वां वचन ऐसा कहता है. 9 சொல்லுகிறது, எழுதியிருக்கிறபடி 9वां कहता है कि जैसा लिखा गया தேவன் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு, है परमेश्वर अपने ऊपर प्रेम रखने वालों के लिए. நம்ம எல்லாம் அன்பு கூர்ந்து தானே வந்திருக்கிறோம். क्या हम सब उस पर प्रेम कर कर ही आए हैं? சந்தேகம் இல்லை, நம்ம எல்லாருமே அன்பா இருக்கோம். कोई शंका नहीं है हम उससे प्रेम करते हैं. பைபிள் சொல்லுது, பவுல் பேசுகிறார், யாரெல்லாம் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறார்களோ पौल कहता है वचन में जो जो परमेश्वर से प्रेम करते हैं ஆயத்தம் பண்ணி நிறைய காரியத்தை வச்சிருக்கிறார். उनके लिए बहुत सारी बातों को तैयार कर कर रखा உங்களுக்கு நிறைய காரியத்தை அவர் வச்சிருக்கிறார் है. ஆயத்தம் பண்ணி. आपके लिए बहुत सारी बातों को तैयार ஆனா कर कर இன்னும் யாருடைய கண்ணுக்கும் தெரியல, செவியும் கேட்கல, இருதயத்துல அவங்களால அதை புரிஞ்சு கூட முடியல. पर वो अभी तक किसी की आंखों में दिखाई नहीं दी, ना कानों ने सुनी, पर हृदय के अंदर ऐसे विचार भी नहीं आए. இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னு போட்டு अभी तक आपको समझ नहीं आया. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல நம்ம இப்படிதான் இருக்கணும். बहुत सारे लोग कहते हैं इस दुनिया में हमें ऐसे ही जीना है. பரலோகத்துக்கு போன பிறகுதான் தங்கமான வீதி, நல்ல தங்க சேர்லாம் கிடைக்கும். स्वर्ग में जाने के बाद सोने का रास्ता, सोने का कुर्सी सब मिलेगा. உலகத்துல இதுக்கு வரைக்கும் ஒரு பிச்சைக்காரன மாதிரி தான். हाँ दुनिया में रहते समय गरीबी स्थिति में ही रहेंगे. கண்டிப்பா அப்படி கிடையாது. ऐसा नहीं है. அப்படி உண்டா? ऐसा है क्या? மேல போன பிறகுதான் எல்லாம், அதுக்கு வரைக்கும் நீங்க இப்படிதான் இருக்கணும். स्वर्ग जाने के बाद ही सब कुछ, तब तक आप ऐसे ही पड़े இதெல்லாம் रहेंगे. அப்படி சொல்லல. इसमें ऐसा नहीं लिखा है. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்த மண்ணினவர்களை கண் காணவில்லை, परमेश्वर ने अपने ऊपर प्रेम रखने वालों के लिए जो तैयार किया है आंखों ने न காது देखी, கேட்கல, कानों ने न सुनी, மனுஷனுடைய இருதயத்தில் அது தோன்றவில்லை. मनुष्य के हृदय में वो उत्पन्न नहीं ஆனா हुआ. பவுல் சொல்கிறார், எங்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. पौल कहता है हमारे लिए वो प्रकट हो चुका है. காரணம் நாங்கள் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டபடினால எங்களுக்கு புரியுது அது அப்படிங்க. कारण हम परमेश्वर के आत्मा से भरे हुए हैं इसलिए हम समझ पाते हैं. மனுஷனா இருந்தானா மனுஷனுக்குரியவர்களை நீ புரிஞ்சுக்கிடலாம். तो मनुष्य है तो मनुष्य की बातों को तो जान लेगा. நீ தேவ ஆவியா இருந்தா தேவனுக்குரியவர்களை நீ तो புரிஞ்சுக்கிடலாம். परमेश्वर का आत्मा में रहेगा तो परमेश्वर की आत्मा की बातों को जान எவ்வளவு लेगा. ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை கர்த்தர் சொல்றார். कितनी आनंद की बातों को परमेश्वर कहता என்ன है. நம்புது உனக்கு நான் என்னெல்லாம் வச்சிருக்கேன் தெரியுமா? मुझ पर भरोसा करने वाले तुझे तेरे लिए मैंने क्या क्या रखा है. நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன். बहुत सारे आशीषों को रखा நிறைய है. ஆசீர்வாதம். बहुत सारा. இந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? इस आशीष को हम कैसे ले सकते हैं? நான் பேசணும் தேவகிட்ட. हम परमेश्वर से बातें करना है. தேவனுடைய அந்த அந்த
உரைக்கப்பட்ட வார்த்தையின் மேல நான் நம்பணும். परमेश्वर के कहे हुए वचन पे मुझे भरोसा करना, அப்பதான் அந்த வார்த்தையை நான் அப்படியே அங்கீகரிக்க முடியும். तब उस वचन को मैं ऐसे ही स्वीकार सकता हूँ। தேவன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கிறார். परमेश्वर ऐसे वचनों को लिख कर रखा है। இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நம்ம பார்த்தோம் इस அப்படின்னா वचन के गहराइयों को अगर हम என்னதான் அப்படி देखेंगे, வச்சிருக்கிறாரு? क्या मेरे लिए रखा है प्रभु ஒரு ने? பெரிய ரட்சிப்பு வச்சிருக்கிறாரு. एक बड़ा उद्धार அது रखा है, கடைசியில வெளிப்பட போகுது. वो आखिरी समय में प्रकट होगा। அழிவுக்குரிய அந்த சரீரம் போய் அழியாத ஒரு சரீரம் எனக்கு கொடுக்கப்பட போகிறது. नाशवान ये शरीर जाकर अविनाशी शरीर मुझे मिलने वाला ஆனா है। அந்த அதுக்கு முந்தி இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் उसके पहले इस दुनिया में रहते समय तक உபாகமம் 28ல கர்த்தர் சொல்கிறார், व्यवस्था 28 अध्याय में प्रभु இந்த कहता है, வசனத்தின்படி इस वचन के अनुसार இந்த ஒரே தெய்வத்தை நீ முழு இதயத்தோட ஆராதித்தால் इस एक ही परमेश्वर को पूरे हृदय से तू आराधना करे நீ तो கடன் வாங்க மாட்ட, நீ கடன் கொடுப்ப तू அப்படிங்கிற. उधार न लेगा पर तू देगा। அப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில கடன் இருக்கு. बहुत लोगों के जीवन में उधार है। எதனால? इसलिए யோசிச்சு பாருங்க. அப்ப நான் வார்த்தையில இல்லையா? सोच कर देखे तो भाई क्या मैं वचन में नहीं हूँ, வசனத்துல இல்லாதனால தான் கடனாளியா இருக்கேனா? वचन में नहीं हूँ इसलिए उधार में हूँ क्या? அப்படி இல்ல. கடனாளி ஆவதுக்கு வேற காரணம்லாம் நிறைய. उधार बनने के लिए बहुत सारे अलग अलग कारण है। ஒரு நாளைக்கு அதை பற்றி தியானிக்கணும். एक दिन उसके बारे में हमें ध्यान ஆனா करना है। பைபிள் சொல்லுகிறது கிறிஸ்தவர்கள் கடன் வாங்க கூடாது, வாங்க மாட்டாங்க. அவங்க அவருடைய ஆசீர்வாதம் பூரணமா இருக்கும். बाइबल कहती है कि मसीह के लोग उधार लेते नहीं है क्योंकि परमेश्वर का आशीष उनके लिए परिपूर्णता होता है। தேவனுடைய ஆசீர்வாதம் அவர் அந்த மலையிலிருந்து ஆசீர்வதிக்கிறார்ல, அதுக்குள்ளே சகல ஆசீர்வாதம் இருக்கு. तो परमेश्वर उस पर्वत से उनको आशीष करता है, उस आशीष के अंदर सब कुछ है, எல்லா ஆசீர்வாதம் அதுல நிறைஞ்சிருக்கிறது. सारा आशीष उसके अंदर भर कर है। எனக்குள்ளாக அந்த ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். वो मेरे अंदर उस आशीष को उसने रखा அந்த है வார்த்தையில நான் அதை வெளிப்படுத்த और வேண்டும். उसे वचन में मैं प्रकट करना है। எபிரேயர் 1வது அதிகாரத்துல, हिब्रू का किताब எபிரேயர் 12வது அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுகிறது, हिब्रू का किताब पहला 12वां अध्याय के पहला वचन कहता है, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும்। इसी कारण जबकि गवाहों का ऐसा बड़ा बादल हमको घेरे हुए है, तो आओ हर एक रोकने वाली वस्तु और उलझाने वाले पापों को दूर करके वहां दौड़े जिसमें हमें दौड़ना है, धीरज से दौड़े। இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது ஆகையால் ஆனா இப்படி இருக்கிறபடியினால் इस वचन शुरू होते समय इसी कारण ऐसा है, इसीलिए அப்படின்னா 11வது அதிகாரத்தை முழுசும் வாசித்தாதான் நமக்கு 12 விளங்கும். 11वां अध्याय परिपूर्णता से पढ़ने के बाद हमें 12वां 11வது அதிகாரம் எல்லாம் ஜெயம் பெற்றவர்கள் எழுதி இருக்கிறது. 11वां अध्याय में सारे लोग विजय पाए हुए लोगों के बारे में வெற்றி लिखा है। அடைந்தவர்கள், सारे लोग विजय पाए हैं, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், आशीष किए हुए हैं, பரலோகத்துல போய் உட்கார்ந்துட்டு அந்த பாரடைஸ்க்கு போயிட்டாங்க. परदेश में जाकर बैठ चुके हैं, இப்படி எல்லாம் வெற்றி பெற்றபடினால், ऐसे सब विजय पाए हैं। மேக इसीलिए மாதிரி இவ்வளவு திரளான சாட்சிகள் இருக்கிறபடினால் मेघ के समान इतनी ज्यादा गवाही लोग हैं, इसीलिए உனக்கும் கூட கர்த்தர் விசுவாசம் தந்திருக்கிறார்ல. तेरे लिए भी प्रभु ने विश्वास दिया है। அந்த விசுவாசத்தை அவர்தான் உனக்குள்ள वो தந்திருக்கிறாரு. विश्वास को उसने ही तुम्हारे अंदर அவர்தான் दिया, துவக்கி இருக்கிறாரு. उसने ही शुरुआत किया है, நம்மளா அதை தேடி எடுக்கல. हमने उसे ढूंढ कर नहीं निकाला। விசுவாசம் கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆவிக்குரிய வரம். विश्वास परमेश्वर देने वाला एक आत्मिक वरदान है, அவரே கொடுத்திருக்காரு. उसने खुद दिया है। அவர் தந்தவர் அவரை நோக்கி நான் ஓடணும். அதுல எழுதியிருக்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி எனக்கு நியமிக்கப்பட்ட அந்த இடத்துல நான் ஓடணும். विश्वास को शुरू और अंत करने वाला यीशु की ओर मुझे दिए गए उस दौड़ में मुझे जाकर அது खड़ा ரொம்ப रहना। முக்கியம். वो बहुत अहम है। ஒரு நிறைய கம்பெனில பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. बहुत सारे कंपनी में अगर हम देखेंगे सबको एक ही वस्त्र दिया रहता है। நான் ஒரு தடவை டெக்ஸன் கம்பெனி உள்ள போயிருக்கேன். एक बार मैं टेक्सन कंपनी के अंदर गया था, அங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கலர். हर एक डिपार्टमेंट का अलग अलग कलर होता है। எதுக்கு? क्यों? எவனாவது ஒரு டிபார்ட்மெண்ட் விட்டுட்டு இன்னொன்று போய் என்னமா டைம் பாஸ் பண்ணான்னு பிடிச்சிக்கிடுவாங்க. अगर कोई एक डिपार्टमेंट छोड़ के दूसरे डिपार्टमेंट जाकर बैठेंगे तो वो नजर में आ जाएगा, அதுக்கு தான் அப்படி போட்டிருக்காங்க. इसीलिए दिया है। அப்படின்னா எனக்கு என்ன கொடுக்கப்பட்ட ஓட்டமோ அதுல தான் நான் ஓடணும். तो मेरे लिए जो दौड़ दिया गया उसमें मुझे दौड़ना है। 1000 ரூபா தான் எனக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு. 1000 रुपया मेरे लिए एक पगार था एक महीने என் का, ஓட்டமும் 1000 ரூபாய்க்குள்ள தான் तो இருக்கணும். मेरा दौड़ भी 1000 के तक ही 2000 रहता ரூபாய் है। போட்டோம்னா 2000 डालेंगे तो காரியம் வேற மாதிரி ஆயிரும். फिर बदलाहट हो அப்ப जाएगा। எனக்குன்னு காரியங்களை சில காரியங்களை கர்த்தர் तो கொடுத்திருக்கிறார். मेरे लिए कुछ बातों को प्रभु ने दिया है, அதுக்குள்ள தான் நான் ஓடணும். उसके अंदर मुझे दौड़ना है। தேவன்
என்னை அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். परमेश्वर ने मुझे उसके लिए என்னுடைய नहीं बुलाया। விசுவாசம் என்னுடைய அறிக்கை அதுக்குள்ள ஓடணும். मेरा विश्वास मेरी कबूल जो है ஆனா उसके தேவை अंदर இருந்தா நான் சொல்லணும். पर जरूरत है तो मैं कहना है। ஏசப்பா நாங்க பிள்ளைகளோட படுக்க எனக்கு இடம் காணல, हाँ यीशु मसीह मैं बच्चों के संग सोने के लिए எனக்கு जगह ஒரு பெரிய வீடு வேணும், मुझे एक बड़ा घर चाहिए, எனக்கு கொஞ்சம் சம்பளத்தை கூட்டணும். मुझे पगार बढ़ाकर चाहिए। கண்டிப்பா சொல்லலாமே, தப்பே இல்ல. निश्चय हम कहना उसे कोई गलती नहीं है। ஏன்னா எழுதி இருக்கிறது, इसमें लिखा है, யாராவது வாசிக்கலாம் அந்த அதிகாரத்துல पढ़ेंगे उस 12 अध्याय में 3வது வசனம். 3 वचन। ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள். इसीलिए उस पर ध्यान करो जिसने अपने विरोध में पापियों का इतना विरोध सह लिया कि तुम निराश होकर साहस न छोड़ दो। நீங்க அதுக்கு இந்த மாதிரி ஆயிடக்கூடாது, நீங்க தாண்டணும் அப்படிங்கிற. आप ऐसे रहना नहीं है, आप उसको पार करना है। நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், हम आशीष किए गए, தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். परमेश्वर ने आशीष किया இந்த है। ஆசீர்வாதத்தை நிரந்தரப்படுத்துறதுக்கு தான் அவங்க மேல் வீட்டு அறையில போய் உட்கார்ந்து ஜெபம் इस பண்ணுதாங்க. आशीष को हमेशा के लिए रखने के लिए वो ऊपर के घर में जाकर प्रार्थना करते 10 हैं। நாள் ஜெபம் பண்ணியாச்சு. 10 दिन प्रार्थना की है। அப்பதான் தேவன் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் நிரந்தரப்படுகிறது. तब परमेश्वर ने किए हुए वो आशीष हमेशा के लिए हो जाता है। ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். आत्मा से भरे जाते हैं। இயேசுவானவர் தொட்டவங்க சுகமாக்குனாங்க. यीशु मसीह को छूने वाले चंगे पाए थे, ஆனா பேதுரு நடந்து போகும்போது நிழல் பட்டே और சுகமாயிட்டாங்க. पतरस चल के जाते समय उसका साया लगकर वो लोग चंगे हो गए। இது இயேசுவை விட கொஞ்சம் கூடுதல். यीशु से भी थोड़ा सामर्थ्य लगता அப்ப है। இதை விட இப்ப பேதுரை விட நம்ம ஃபேமஸ் ஆகணும். अब पतरस से भी हम बढ़ना है ज्यादा। நமக்குள்ள தேவன் அந்த ஆசீர்வாதத்தை வைக்கிறார், हमारे अंदर वो आशीष प्रभु रखता அதை है, தருகிறாரு. वो देता है। ஒரு சொல்லுகிறாரு, एक व्यक्ति कहता है, யாருக்காவது குழந்தை இல்லை அப்படின்னா अगर किसी को बच्चा नहीं है तो விசுவாசத்தோட அந்த புருஷன் ஜெபம் பண்ணணும். विश्वास से वो पति प्रार्थना करना है, ஆண்டவரே என் மனைவியை நீ நினைச்சேனும் குழந்தை பாக்கியம் உள்ளவளாய் மாற்ற வேண்டும். परमेश्वर मेरी पत्नी को आप बच्चा देने वाली स्त्री बनाना है, ஏன்னா அந்த அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன். क्योंकि वो अधिकार मैंने दिया है। ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா இருட்ட அந்த உலகத்தை பார்த்து இயேசு பேசுகிறார். आज उत्पत्ति में यीशु मसीह जो अंधकार से दुनिया भरा होता उसे देख कर வெளிச்சம் வரட்டுன்னு சொன்னாரு, उजाला आने दो ऐसा बस कहा வந்துட்டு और आ गया। அதே அதிகாரம் உனக்கு இருக்கு அப்படிங்கிற. वही अधिकार तेरे पास भी है। நாம் அதை பற்றி அதுக்கு அக்கறையும் படல, அதை நான் அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம ஆசை இல்லை. हम उसका चिंता भी नहीं करते, उसका अनुभव करने की आशा नहीं करते நான் हैं। பேசணும், நான் பெற்றுக்கொள்ளுவேன். हम बातें करना है, हम पा सकते நான் हैं। எப்படி நம்புகிறேனோ அப்படி தேவன் எனக்கு தருகிறார். जैसे हम भरोसा करते हैं वैसे प्रभु हमें 1 देता है। கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல 2 कोरिन्थियों 3 अध्याय में பவுல் ஒரு நல்ல தேறின வேதபாரகர். पौल एक अच्छा परमेश्वर के वचन में அவர் இந்த அதிகாரத்துல 2 ஊழியத்தை பற்றி इस பேசுகிறார். अध्याय में 2 सेवा के बारे में बातें करता ஒன்னு है। மோசேயினுடைய ஊழியம், एक मूसा का सेवा, ஒன்னு நம்ம ஊழியம் एक அப்படிங்கிறார். हमारा सेवा। யார் ஊழியம்? किसका सेवा है? புதிய ஏற்பாட்டுக்காரங்க. नए नियम का सेवा। அவர் சொல்கிறார் ஒரு ஊழியம் மோசே மூலமா கொடுக்கப்பட்டது, एक सेवा मूसा के द्वारा दिया गया था, ஒரு ஊழியம் இப்ப நம்ம செய்துகிட்டு இருக்கோம். और दूसरी सेवा आज हम कर இப்ப रहे हैं। நம்ம மோசேயினுடைய ஊழியத்தை செய்யல, நம்ம வேற ஊழியம் செய்கிறோம். अब हम मूसा की सेवा नहीं कर रहे हैं, हम अलग सेवा कर ஆனா रहे हैं। மோசேயினுடைய ஊழியம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான். पर मूसा का सेवा एक थोड़े समय के लिए ही था। இயேசுனார் வரு வரைக்கும் தான். यीशु मसीह आने तक அவர் ही। வந்த உடனே वो आने के बाद மோசேயினுடைய ஊழியம் முடிஞ்சு போச்சு. मूसा का सेवा खत्म हो गया। அதனால பவுல் என்ன சொல்றாருன்னா, इसलिए पौल क्या कहता है? அது 8வது வசனம் சொல்லுகிறது 3வது அதிகாரத்துல 2 கொரிந்தியர்ல, 3 अध्याय के 8वां वचन में, ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாய் இருக்கும். तो आत्मा की वाचा और भी तेजोमय क्यों न होगी। இப்ப நம்ம ஆவிக்குரிய ஊழியத்துல இருக்கிறோமா இல்ல ஒளிஞ்சு போற ஊழியத்துல இருக்கோமா? अब हम आत्मिक सेवा में है या फिर नाश होने वाली सेवा में நம்ம है? மகிமையான ஊழியத்துல இருக்கிறோம். हम महिमा के सेवा में है। பவுல் சொல்லுகிறார் மோசேயினுடைய ஊழியம் ஒளிஞ்சு போகக்கூடிய கொஞ்ச நாளையில அது முடிய போகுது. पौल कहता मूसा की सेवा नाश हो मतलब थोड़े दिन में खत्म हो ஆனா जाएगी। புதிய ஏற்பாட்டு ஊழியம் அப்படி இல்ல. पर नए नियम का இயேசுவானவர் नियम வரு வரைக்கும் அது நடக்கும். यीशु मसीह आने तक वो चलता रहेगा। இன்னும் அவர் மேல சொல்லும்போது சொல்லுகிறார் வார்த்தை கொல்லுகிறது, और ऊपर कहते समय कहता है कि वचन जो है मारता है। எழுத்துக்களினால் எழுத்து எழுதப்பட்டு கொல்லுகிறது, वचन मारता है। ஆவி என்ன செய்தான்? आत्मा क्या करता है? உயிர்ப்பிக்கிறது. जिलाता है। ஒரு பெரிய வெளிப்பாடு அந்த வசனம். एक बड़ा प्रकटीकरण वो वचन बताता 6வது है। வசனம், 6वां वचन, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. जिसने हमें नई वाचा के सेवक होने के योग्य भी किया,
शब्दों के सेवक नहीं वरन आत्मा के, क्योंकि शब्द मरता है पर आत्मा जिलाता है। இப்ப நம்ம எப்படி ஆவிக்குரிய ஊழியமா எழுத்து ஊழியமா? अभी हम शब्दों का सेवा कर रहे हैं कि आत्मा का सेवा कर இப்ப रहे நம்ம हैं? ஆவிக்குரிய ஊழியன்னு अभी போட்டிருக்கு. हम आत्मा का सेवा कर रहे हैं। எழுத்து என்ன செய்யுது? கொல்லுகிறது. शब्द जो है वो मारता है। எழுத்து என்ன எப்படி கொல்லுகிறது? शब्द कैसे मारता है? மோச மேல இருந்து அந்த உடன்படிக்கை அப்படியே வாங்கிக்கிட்டு வராரு. मूसा ऊपर से वो व्यवस्था को ऊपर से ले आता है। யாத்திராகமம் 18வது அதிகாரத்துல மேல போயாச்சு. निर्गमन 18वां अध्याय में मूसा ऊपर चले जाता है। 32ல கீழே இறங்குதாரு. 32 में वो नीचे उतर कर இது आता है। டோட்டல் 40 நாள். तकरीबन 40 दिन மேல போய் இருந்து எழுதப்பட்ட வார்த்தை அப்படியே வாங்கிக்கிட்டு ऊपर வராரு. जाकर लिखे हुए उस शब्दों को, वचनों को हाथों में लेकर आता है। இதைத்தான் சொல்லுகிறார், எழுத்து கொல்லுகிறது. यही कहता है कि शब्द मारता பெரிய है। சட்டத்தை கொண்டுட்டு एक வருகிறார். बड़ा कानून ले आता है। அதாவது மூட நம்பிக்கையில இருந்து பழகிட்டவங்களுக்கு, ये இஸ்ரேல் लोग ஜனங்களுக்கு हाँ, ये लोग अंध भक्ति में रहकर उनको आदत हो गया था। கடவுள் வேணா ஒண்ணு கண்ணுக்குட்டியும் பண்ணிட்டான். हाँ, भगवान चाहिए तो उन्होंने वो बछड़ा बना दिया। எவ்வளவு அடையாளத்தை கண்டிருந்தும் அவங்களுக்கு அந்த உடனே கடவுள் நமக்கு பார்க்கணும் அப்படின்னா என்ன வேணும்? कितने ही चिन्हों को देखने के बावजूद परमेश्वर को उनको देखना, तो उनको क्या है चाहिए? एक रूप चाहिए। அதனாலதான் கர்த்தர் எழுதுறாரு, நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு புரிஞ்சுக்க. इसीलिए परमेश्वर वहां उसे लिख कर देता है, मैं कैसा व्यक्ति हूँ तो எனக்கு समझ ஒண்ணு जाओ। உருவம்லாம் நீ செய்யக்கூடாது. मुझे कोई रूप नहीं बनाना है। நான் உன்னை நேசிக்கிறேன். मैं तुमसे प्रेम करता என் हूँ। நாமத்தை நீ வீண்ல வணங்கக்கூடாது. मेरे नाम को तू व्यर्थ में न लेना। தாய் தகப்பனை மதிக்கணும். माँ पिता का आदर நிறைய करना। சட்டம் எழுதி கொடுக்கிறாரு. बहुत सारे कानून लिख कर दे இந்த देता है। சட்டத்தை அப்படியே கொண்டு வரும்போது ये कानून को ऐसे ही लेके आते இந்த समय में கண்ணுக்குட்டியை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். यहाँ ये बछड़े को बनाकर उसका नमन कर அது रहा கூட था। சாராயம்லாம் குடிச்சு ஆடுதாங்க. उसके साथ दारू पीकर नाच गाना चल மோசே रहा। எழுத்த கையில வச்சிருக்கிறாரு. मूसा शब्दों को हाथों में रखा है। தேவனே எழுதி கொடுத்தது. परमेश्वर ने उसको लिख कर ஆனா दिया இத था। கொண்டு வந்து ஜனங்கள் மத்தியில வாசிக்கிறதுக்கு முந்தி और इसे लेकर लोगों के बीच में पढ़ने के पहले பயங்கர ஆவியில டென்ஷன் ஆயிட்டாரு. वो बहुत आत्मा में क्रोधित हो அத गया। அப்படியே எரிஞ்சிட்டாரு. वो वैसे ही उसे फेंक दिया। பைபிள் சொல்லுது 3000 பேர் செத்தாங்க. वचन कहता है 3000 लोग उस समय में मारे गए। முதல் செய்தி கர்த்தரிடத்துல இருந்து சீனாய் மலையில இருந்து கீழே வருது. पहला संदेश सीनाई के पर्वत से मूसा के द्वारा नीचे आता है। முத பைபிளே எழுதி கொடுக்கிறாரு. अभी पहली बार वचन लिखकर हाथों இந்த में देता எழுத்து है। கீழே வந்தது, அதுல போட்டிருக்கு ஏறக்குறைய 3000 பேர் செத்து போயிட்டான். ये वचन नीचे आते वहां लिखा 3000 लोग मर गए हैं। ஆனா பவுல் சூப்பரா விளக்குறாரு. पौल बहुत अच्छे से बताता है। அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல प्रेरित दूसरे अध्याय में பரிசுத்த ஆவி இறங்கிச்சு. पवित्र आत्मा இப்ப उतरा था। ஆவியானவர் கீழே இறங்குதாரு. अभी पवित्र आत्मा नीचे उतर रहा है। ஏகதேசம் 3000 பேர் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டார். तकरीबन 3000 लोग यीशु मसीह के नाम से बपतिस्मा लेकर बड़ा उद्धार को பவுல் पाए। சொல்லுகிறார், எழுத்து வந்தது ஆட்களை கொன்னுட்டு, पौल कहता है शब्द आया और लोग मर चुके हैं, ஆனா பரிசுத்த ஆவி வந்தது எல்லாரும் பிழைச்சிக்கிட்டாங்க. और पवित्र आत्मा आया सारे लोग बचाए गए। இந்த கூட்டத்துல நம்ம எல்லாம் இருக்கோம். तो इस झुंड में हम भी है। இப்ப நம்ம வார்த்தையில எழுதப்பட்ட வார்த்தை வந்து என்னை நியாயத்திருக்கல, அனுப்பப்பட்ட ஆவி என்னோட பேசுகிறது. हाँ, जो लिखा हुआ वचन मेरा न्याय नहीं करता, भेजा हुआ आत्मा मुझसे बातें ஆண்டவர் करता है। சொல்றார், பேசுகிறது நீங்கள் அல்ல, தேவ ஆவியானவர் परमेश्वर பேசுகிறார். स्वयं कहता है बातें करने वाला तुम नहीं, परमेश्वर का ஆனா आत्मा है। பழைய ஏற்பாட்டிலே நிறைய பேர் அந்த ஆவியோட இருந்து பேசுறாங்க. पुराने नियम में भी बहुत लोग उस आत्मा से बातें की है। பவுல் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டு ஊழியம் குறைவானது, ஒளிஞ்சு போகக்கூடியது. पौल कहता है पुराने नियम का जो सेवा था कमी है और वो खत्म होने ஆனா वाली நம்ம थी। ஊழியம் அப்படி पर கிடையாது. हमारा सेवा ऐसा नहीं है। தைரியம் பாருங்க, அது வளரக்கூடியது. धैर्य से रहे, वो बढ़ने वाला सेवा है। உங்க வீட்டுக்குள்ள இருட்டை நீங்க விரட்டலாம், आपके घर के अंधकार को आप भगा மூட सकते हैं। நம்பிக்கை விரட்டலாம். विश्वास को आप दूर कर सकते हैं। பைபிள் சொல்லுது, மனைவியினுடைய சண்டை ஓயாத ஒழுக்கு. बाइबल बताती है औरत का जो झगड़ा है वो कभी ना खत्म होने वाला। அது ஒளிக்கிட்டே இருக்க வீடு. हाँ, वो जो छत जो हमेशा அங்க टपकने वाला தூங்கவே है, முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. वहाँ ना सो सकते हैं, कुछ नहीं कर सकते நீங்க हैं। அந்த காலத்துல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய வீடு ஒழுகும். उस समय में तमिलनाडु में अगर आप देखेंगे बहुत लोगों का மழை छत हमेशा வந்துட்டுனா நிறைய टपकता வீட்டுல रहता है। தூங்கவே முடியாது. बारिश आए तो बहुत लोग सो नहीं सकते हैं घर டாக்டர் पे। புஷ்பராஜ் கூட சொல்றாரு, डॉक्टर पुष्पराज भी कहता है மழை வந்ததுன்னா நாங்க உட்கார்ந்துகிட்டு தான் இருப்போம். बारिश होता था तो हम बैठे रहते நிறைய थे। ஊழியக்காரங்க சொல்றாங்க, बहुत सारे सेवक लोग कहते हैं வீடெல்லாம் ஒழுகும், घर पूरा पानी से தூங்க गीला हो முடியாது, जाता है, सो नहीं सकते हैं, உட்கார கூட முடியாது. बैठ भी नहीं सकते ஆனா हैं। எங்க அப்பா எங்களுக்கு சாக்கு போட்டு காலை அதுல உட்கார வச்சு पर வச்சிருப்பாரு. मेरा पिता वहाँ जो गोनी डालकर वहाँ पर हमें बिठा देते हैं। பைபிள் சொல்லுகிறது, बाइबल बताती है। மனைவியினுடைய சண்டை ஓயாத ஒழுக்கு. हाँ, औरत का जो झगड़ा है वो टपकने वाला, वो टूटा हुआ छपरे के இப்ப இது समान। நம்ம பழைய ஏற்பாடுல இருக்கோம், புதிய ஏற்பாடுல இருக்கோம். अब हम नए नियम में है कि जुने जुने अध्याय में? நம்ம புதுசுல இருக்கோம். अब नए नियम में है। இயேசு சொல்லுகிறார், यीशु मसीह कहता है, யோவான் 6:63 சொல்றாரு, यूहन्ना 6
63 में வாசிக்க வேண்டாம் என்ன சொல்றாருன்னா उसमें क्या कहता है, நான் சொல்லுகிற வசனத்துல ஆவி இருக்கு मैं जो कहने ஜீவன் இருக்கு அப்படிங்கிறார் मैं जो कहने वाले जो वचन है उसमें आत्मा और जीवन है। இயேசுநாதருடைய வசனத்துல என்ன இருக்கு? यीशु मसीह के वचन में क्या அதுல है? ஆவி இருக்கு, பரிசுத்த ஆவி இருக்கு, उसमें पवित्र आत्मा है, அதுல உயிரும் இருக்கு। उसके अंदर जीवन भी है। இந்த ரெண்டையுமே நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள சண்டை போட்டே இருந்தா என்ன ये பிரயோஜனம்? दोनों को हमारे हाथों में रखकर हम घर में झगड़ा करते रहेंगे तो क्या लाभ है? ஐயோ அந்த இதுல இது வெறும் எழுத்து இல்ல, ये कोई शब्द नहीं है। ஆண்டு சொல்றாரு என்னுடைய வார்த்தையில ஆவி இருக்கு ஜீவன் இருக்கு। प्रभु कहता है मेरे शब्दों में आत्मा और जीवन है। மனுஷனுடைய சரீரத்துல ஜீவன் எங்க இருக்கு? इंसान का शरीर में जीवन कहाँ पर है? ரத்தத்துல இருக்கு। खून पे है, लहू पे। அப்ப இயேசுநாதருடைய வார்த்தையில என்ன இருக்கு? तो यीशु मसीह के लहू में क्या, वचन में क्या है? ரத்தம் இருக்கு। लहू है। அப்ப இது உங்க வீட்டுக்குள்ள வேலை செய்யல। तो ये आपके घर में काम नहीं कर रहा। நிறைய வீட்டுக்குள்ள बहुत लोगों के घर में। ஒரு சகோதரர் சொன்னா ஒரு பெரிய ஊழியக்காரர், एक बहन ने कहा एक बड़ा सेवक था, அவங்கள பார்க்கிறதுக்கு நாங்க காலையில 6 மணிக்கு போயிருக்கோம்। उनको देखने के लिए हम सुबह 6 बजे गए थे। 2000 பேர் வருவாங்க அந்த சபைக்கு। 2000 लोग आते थे उस कलीसिया में। ஆனா நாங்க வாசல்ல இருக்கும், உள்ள புருஷன் மட்டும் சண்டை போடுதாங்க। हम जब द्वार पे थे वो अंदर पति पत्नी झगड़ा कर रहे थे। என்னதான் நடக்கு? क्या हो रहा है? நல்ல அபிஷேகம் பெற்றிருக்காரு, अच्छा अभिषेक पाया है, அற்புதம் அடையாளம் நடக்க ஒரு ஊழியம் தான்। अद्भुत चमत्कार हो रहा है, एक सेवा ஆனா है। என்னதான் நடக்கு? உள்ள பிரச்சனை, ஒரு சமாதானம் இல்லாத வீடு, अंदर क्या हो रहा है? एक समाधान के बिना घर है, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில। पति पत्नी के बीच में। இதை யோசிக்கும் போது ஒரு காரியம் வெளிப்படும்। इसे सोचते समय एक बात प्रकट होता है। நம்ம ஒரு சிலர்ட்ட குடுக்கல் வாங்கலாம், 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுப்போம், வாங்குவோம்। हम एक दूसरे से पैसे का मदद लेते भी है, देते भी है। ஆனா gift கொடுத்தா யாரும் வாபஸ் வாங்க மாட்டாங்கல்ல? पर जो गिफ्ट देते हैं वो वापस लेते नहीं है। யாரா வாங்குவாங்களா? कोई लेता है क्या? நான் அன்னைக்கு கல்யாணத்துக்கு உனக்கு gift கொடுத்தோம்ல, அது எனக்கு தா। मैं शादी में तुझे जो तोहफा दिया था मुझे वापस कर உன் दे। பிறந்த நாளைக்கு பிள்ளைக்கு கொடுத்தோம்ல, அதை தா। तेरे बच्चे के जन्मदिन में दिया था मुझे वापस दे दे। சண்டையே வந்தாலும் கேட்க மாட்டாங்க। झगड़ा ही क्यों ना हो वो मांग नहीं सकते हैं। இதுதான் நடக்கு। ஏசப்பா வந்து எல்லாருக்கும் gift கொடுக்கிறார், यही होता है। यीशु मसीह हर एक को वरदान दे देता है, வரதானலாம் கொடுக்கிறார், வல்லமை கொடுக்கிறார்। सामर्थ्य देता है। ஆனா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா வரத்தெல்லாம் ஒரு உடனே எடுக்க மாட்டார்। आप झगड़ा करेंगे एक दूसरे से तो वरदान को आपसे चिंता नहीं है। நம்மளே வாங்கலங்கும் போது அவர் இப்படி வாங்குவார்। वो हम खुद नहीं ले रहे तो वो कैसे ले வரம் सकते? கிருபையாய் கொடுக்கப்பட்டது। वरदान अनुग्रह से दिया ஆனா गया। இது அவர் வாங்கலன்னு உடனே மனம் போல வாழ முடியாது। उसने नहीं लिया तो अपनी मर्जी से नहीं जी सकते। நான் சாட்சியாக இருக்கணும்। मैं गवाही बनकर जीना है। 3வது அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறார், तीसरे अध्याय में पौल कहता है அந்த மோசனுடைய முகத்தை யாருமே பார்க்க முடியல। उस मूसा का चेहरे को कोई देख नहीं அங்க पाया। வெளிச்சம் இருந்தது, वहां पर उजाला था, பெரிய ஒரு பார்வை இருந்தது। वहां पर एक बड़ा नजर था। இன்னைக்கு நம்ம பார்வை எப்படி இருக்கணும்? आज हमारा नजर कैसा என் हो? வாழ்க்கையில இப்படி இருக்கணுமே। मेरे जीवन में भी ऐसा रहना। தேவன் அதுக்கு தான் அவனை ஆசீர்வதிச்சார்। परमेश्वर इसलिए तुझे இந்த आशीष दिया। ஆசீர்வாதத்தை அந்த 11 பேருமே அனுபவித்தார்கள்। ये आशीष को 11 लोगों ने अनुभव किया। அந்த எத்தனை பேர் இருக்காங்க? 120 பேர் அப்படியே அனுபவிச்சாங்க। 120 लोग वहां पर अनुभव किए हैं। நிறைய சபைகள்ல நிறைய பேர் அனுபவிக்காங்க। बहुत सारे कलीसिया में बहुत लोग अनुभव करते हैं। காரணம் அவர் சொன்ன வார்த்தை। कारण उसने कहा हुआ शब्द। ஆண்டவர் சொல்லிட்டார், நான் சொல்லுகிற வார்த்தை வெறுமையாய் வராது। प्रभु ने कह दिया मैं जो कहता वो शब्द खाली नहीं நான் लौटेगा। என்ன சொல்லி அனுப்புனேனோ அதை நிறைவேற்றும் मैं அப்படிங்க। जो क्या कहकर उसे भेजा था वो उसे पूरा कर देता அந்த है। வசனம் என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ரட்சிப்பையும் கொடுக்கும்। ये वचन मेरे जीवन में बदलाहट और उद्धार को देता है। இது ஒரு அனுபவம், ये एक अनुभव है। ஒரு ஆச்சரியமான வசனம்। மத்தேயு 14:14 ஒரு வசனம் பாருங்க। आश्चर्य वचन है। देखिए मत्ती का सुसमाचार 14:14 में இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார்। उसने निकलकर एक बड़ी भीड़ देखी और उन पर तरस खाया और उनके बीमारों को चंगा किया। அவர் என்ன செய்தாராம்? திரளான ஜனங்களை பார்த்தார், वो देखा, बहुत सारे बड़े झुंड को देखा। உள்ளத்துல ஒரு மனதுருக்கம், मन में एक जो नम्र, வியாதியா இருந்தவங்களை எல்லாம் சுகமாக்கிட்டாரு। सारी बीमारियों को चंगा किया। இது நான் இது வசனம் வாசிக்கும் போது எனக்கு என்ன தெரியுது? ये वचन पढ़ते समय मुझे क्या दिखाई दिया? இந்த குணாதிசம், இந்த குணம், ये गुण, एक गुण का गुण व्यक्ति இப்ப ஆண்டவர் தகப்பன போல இருக்காரு, அப்பா மாதிரி இருக்காரு, परमेश्वर पिता के रूप में है। வந்திருக்கலாம் அவருடைய பிள்ளைகள், आए हुए सारे उसके बच्चे हैं, பிரச்சனையோட வந்திருக்காங்க। परेशानियों के साथ அதை आए। பார்த்த உடனே ஆண்டவர் அழுத மாதிரி காமிச்சிருக்காரு। उसे देखते समय परमेश्वर रोने के ஐயோ समान இவங்களை बताए। இப்படி அனுப்பிட கூடாது, अरे इनको ऐसा ही नहीं இவங்களை भेजना है, சுகமாக்கி தான் அனுப்பணும்। इनको चंगा कर ही भेजना है। சர்வத்தையும் படைத்த தேவன், सारी सृष्टि को रचने वाला परमेश्वर, அவர்ட்ட வல்லமை இருக்கு, उसके पास सामर्थ्य அவர் है। அழன் எல்லாம் தேவையில்லை, उसे रोने की आवश्यकता नहीं ஆனா है, அவருடைய குணாதிசத்தை காமிக்கிறாரு। पर
उसके गुण को वो प्रकट करता है, அவரால தாங்க முடியல. उससे वो सहन नहीं हो அவர் रहा, மனதுருக்கமுள்ள தேவன் वो मन पिघलने वाला परमेश्वर எல்லாருடைய பிரச்சனையும் நிவர்த்தி பண்ணாரு. सारे लोगों की परेशानियों को पूरा वहाँ सही कर दिया। நம்முடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க. हमारी नजरें कैसी थी? யாரையாவது பார்க்கும்போது எப்படி நம்ம இருதயத்துல என்ன வருது? किसी को देखते समय हमारे मन में क्या ख्याल நிறைய आता है? பேரு மனைவியை பார்த்தாலும் பிடிக்கல, புருஷனை பார்த்தாலும் பிடிக்கல. किसी किसी को पत्नी देखा तो पसंद नहीं, पति देखा तो भी पसंद அதாவது ஐயோ இவன் வேலையில இருந்து வந்திருக்கான் அப்படின்னு ஒரு மனதுருக்கம் வருதா? नहीं। हाँ, ये काम से आया है बेचारा, ऐसा करके मन पिघलता है कि ஐயோ नहीं? இவன் வீட்டுல இவ்வளவு வேலையை பார்த்திருக்கான்னு அவன் மேல ஒரு மனதுருக்கம் இருக்கா? அதுவும் இல்ல. ये बेचारी घर पे इतना काम की है करके उसके ऊपर मन पिघलता है ஆனா क्या नहीं? இயேசு இந்த குணத்தை கொண்டு வந்துட்டு அப்படியே கொண்டு போயிட்டாரா? और यीशु इस गुण को लेके आकर वैसे लेके चले गया क्या? கொண்டே போகல. वो नहीं लेके அவர் गया, கொண்டு வந்த அத்தனையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு वो போனாரு. लेके आया हुआ हर एक चीज अपने बच्चों के लिए रख कर गया அவர் है। கொடுத்தாரு. उसने दिया, இத நிறைய பேர் அனுபவிக்காங்க. बहुत सारे लोग इसका अनुभव करते हैं। ஆனா அத புரிந்துகிடாத ஜனங்கள் வேதனைகளையும் துக்கத்திலையும் இருந்துகிட்டே இருக்காங்க. न समझने वाले लोग बीमारी में और दुख में पड़े இது रहते हैं। பிசாசுக்கு ரொம்ப இதா போச்சு. ये शैतान के लिए बहुत अच्छा हो जाता இப்படிப்பட்ட வீட்டுக்குள்ள தான் பிசாசு நுழையும். है। ऐसे घर में ही शैतान आ जाता அவன் है। வெறுமனே சண்டையை மட்டும் இல்ல, வருமானத்தையும் அழிச்சிருவான். वो केवल झगड़े को नहीं परंतु आपकी कमाई को भी खत्म कर देगा, சமாதானத்தை எடுத்து போட்டுருவான். समाधान को निकाल ஏன்னா देगा, அவன் பொய்யன்னு பொய்க்கு பிதாமா क्योंकि இருக்கிறான். वो झूठा और झूठे का पिता है। அவன் எல்லா தீங்குக்கும் அவன் தான் அதிகாரி. सारी बुराई का वही अधिकारी है। இதுல இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ये नहीं, சமாதானத்தை தருதுக்கு தான். ये नहीं रहना है, इसलिए प्रभु हमें समाधान देने ரொம்ப के लिए முக்கியம். बहुत अहम है। சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பெண்ணு பார்க்க சொல்லுவாங்க பாருங்க. कोई कोई कहता है दूल्हा और दुल्हन देखिए ஒரு करके, ஊழியர் சொல்றாரு, एक सेवक कहता ஐயோ है அந்த மவளுக்கு என்னைய பார்க்க சொன்னாரு, उसकी बेटी के लिए मेरे लिए देखने के लिए कहा था। ஒன்னா நபர் ராட்டு, நான் எப்படியா பார்க்க முடியும்? वो एक भयंकर डायन के समान है, उसके लिए मैं कैसा पति देख सकता ஆனா हूँ? நம்ம பார்க்கும்போது ஒருத்தருக்கு நல்லா அன்பா பேசணும் எல்லாம் செய்தோம். हम बातें करते हैं, एक दूसरे से प्रेम से बातें करते ஆனா हैं, நம்ம குணம் வெளியே தெரியுது. पर हमारा गुण बाहर दिखता है। நம்மளை பத்தி எங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. हमारे बारे में कहीं कहीं बातें होती है, ஏசுநாதர் வந்துட்டாருன்னா வாழ்க்கை மாறுது, पर यीशु मसीह आता है तो जीवन बदलता है, குணம் மாறுது, गुण बदल जाता கிரிய है, மாறுது. काम बदल जाते हैं। இயேசுவே தன்னை வெளிப்படுத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். यीशु स्वयं अपने आप को प्रकट करने के लिए நான் तैयार है। தட்டுகிறேன், நீ திறந்தானா போதும் நான் உள்ள வந்துருவேன் मैं அப்படின்னு. खटखटा रहा हूं तो द्वार खोलते ही काफी मैं आ நம்மளை जाऊंगा। புதுப்பிக்கிற ஒரு தெய்வம். हमें नया करने वाला परमेश्वर, நான் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறவர். मैं अच्छा रहना है वो पसंद करने वाला। அவருடைய ஆசீர்வாதம் தான் பெரியது. उसकी आशीष सबसे बड़ी பழைய है। ஏற்பாட்டை பாருங்க, ஒரு சிலருக்கு இந்த குணம் இருந்தது. पुराने नियम में एक दो लोगों को एक गुण था, ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு குணம். बहुत आशीष का गुण। சிமியோனுக்கு அப்படிப்பட்ட குணம் இருந்தது. सिमियोन को ऐसा गुण था, அவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். पुराने नियम में ही वो जी रहा था। இயேசுநாதர் கையில ஏந்ததுக்கு முன்னால அவர் அழுகிறார். यीशु मसीह को हाथों में लेते समय पहले वो रोता है, என்னைக்கு ஆறுதல் வரும், कब हमारा என்னைக்கு इस्राएल को சமாதானம் வரும், कब समाधान मिलेगा, என் ஜனங்களை எப்போ ஆசீர்வதிப்பாரு, मेरे लोगों को कब आशीष करेगा, இப்படி நோயா இருக்காங்களே எப்போ சுகம் கிடைக்கும், ऐसे बीमारी में है कब चंगे இந்த होंगे। ஏக்கமுள்ள ஒரு மனுஷன் சிமியோன். ऐसा प्यास भरा मनुष्य सिमियोन, ஆனா கண்டிப்பா கர்த்தர் வந்து அந்த தேவையெல்லாம் சந்திச்சிட்டார். परमेश्वर निश्चय उसको आकर उसकी सारी जरूरतों को पूर्ति कर दिया। ராஜாக்கள் புஸ்தகத்துல ஏலியாட்ட ஒரு பொம்பளை வாரா. राजाओं के किताब में एलिया के पास एक औरत आती है, சொல்றா என் புருஷன் ரொம்ப பக்திமான், वो कहता मेरा पति बहुत भक्तिमान है, ஆனா கடன் வச்சுட்டு செத்து போயிட்டாரு. उधार रखकर मर गया है, இப்ப எனக்கு கடனை அடைக்க முடியல. अब मुझे उधार चुकाने को नहीं என் हो रहा। பிள்ளைகளை வந்து கடன் கொடுத்தும் பிடிச்சிட்டு போறான். मेरे बच्चों को उधार देने वाला उठा कर ले जाने वाला है। இப்ப அவ என்ன நினைச்சு வந்து அவன்கிட்ட பேசுகிறாள்? वो क्या सोचकर उससे बातें करती है? இவர் ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாரு? क्या ये कुछ मदद करेगा? எவ்வளவு கடன் இருக்கு? कितना उधार है? 1,00,000 ரூபாய் கடன் இருக்கியா? 1 लाख है, இந்தா எடுத்துட்டு போ அப்படின்னு கொடுப்பாருன்னு நினைச்சா வரா? ठीक है 1 लाख लेके जा, ऐसा देगा करके आती है क्या? அவளுடைய என்னதான் நினைச்சிட்டு வந்து சொல்றா எலியா? क्या सोच कर आती है एलिया के पास? உடனே சொல்றாரு உன்கிட்ட என்னமா இருக்கு? वो कहता है तुरंत तेरे पास क्या है? அவர் என்ன சொல்ல விரும்புதாரு? वो क्या कहना चाहता है? ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே இருக்கு. आशीष तेरे घर के अंदर ही है, நீ தான் அதை உபயோகப்படுத்தாம பேசாம இருக்க. तो उसको इस्तेमाल नहीं करता ना बातें करता இப்ப है। நான் சொல்லபடி செய். अब मैं जो कहता हूँ वैसे कर। உன்கிட்ட என்ன இருக்கு? तेरे पास क्या है? கொஞ்சோல என்ன இருக்கியா? थोड़ा सा तेल है, சரி பக்கத்து வீட்ல எல்லாம் காலி பாத்திரம் வாங்கு. ठीक है बाजू से सारा खाली बर्तन ले लेना உள்ளே வச்சுக்கிட்டு கதவை சாத்து. और सब लेकर द्वार बंद कर दे। நீங்க ஒவ்வொரு பாத்திரத்திலயா நீ எண்ணெயை ஊத்து, तो एक- பாத்திரம் நிறையும், உன் பிள்ளைகளை எல்லாம் மூடி வைக்க சொல்லு. हाँ तो एक एक बर्तन को दूसरे खाली बर्तन में डाल तो वो तेल उमड़ कर आएगा, बच्चों से उसे இது ढक कर रखना। இயேசுநாதர் சொல்லல, यीशु ने नहीं कहा, அவருடைய ஊழியக்காரனாகி எலியா சொல்றாரு. उसका सेवक एलिया कहता है। ஐயோ எலியா விட நம்ம புது ஃபேமஸ் சொல்லி பவுல் சொல்லுகிறார். एलिया से भी हम महान है ऐसा पौल कहता ஏன் है। நம்மளும் அப்படி செய்ய முடியாது? क्या हम भी ऐसे नहीं कर सकते हैं? நம்ம क्या வார்த்தையில பேச முடியாதா? क्या हम शब्दों से बातें नहीं कर सकते? சமாதானத்தோட போங்க, நான் கண்டிப்பா இதுக்காக நான் ஜெபம் பண்ணுன்னு சொல்ல முடியாது. समाधान के साथ जाओ, मैं निश्चय आपकी इस तकलीफ के लिए உங்க प्रार्थना வீடு करूंगा। ஆசீர்வாதமா இருக்கும். आपका घर आशीषित रहेगा। வடக்கங்குளத்துல ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க,
वड़कलों गांव में एक बहन कहती है, ஐயோ ரொம்ப கடன் பிரதர், बहुत उधारी है भाई। என் புருஷனே வெளிநாட்டு கடன் வாங்கி தான் போனாங்க, हाँ, मेरा पति खुद उधारी लेकर ही गाँव गया है, இருக்கிறது बार-बार। வாடகை வீடு தான். रहने वाला घर भाड़े में। ஆனா நான் ஒரு நாள் பிரசங்கத்தை பார்த்தேன், கேட்டேன், पर एक दिन मैंने प्रचार को सुना, இருக்கிறத ஜெபம் பண்ணு, जो है उसके लिए प्रार्थना कर அதை வாங்கி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. और वो लेकर प्रभु को धन्यवाद कर। ஆண்டவரே இந்த பணம் காலியாயிடக்கூடாது, प्रभु ये धन खत्म नहीं होना இந்த है, பணத்துல நான் சாப்பிடணும், காணிக்கை கொடுக்கணும், தசமம் கொடுக்கணும், என் கடன் அடைக்கணும். इस पैसे से मैं दान देना है, दशमांश देना है, भोजन करना है, அது உம்மால முடியும், वो आपसे ही होगा, நீர் அப்படி நடத்தணும். आप उसे ऐसे चलाइए। இப்படியே நான் சொல்லி சொல்லி சேதம் பாருங்க, ऐसे मैं कर 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 किया, கடன்ல அடைச்சிட்டேன் பிரதர், सारा उधारी चुका दिया எனக்கு ரொம்ப brother। சந்தோஷமா இருக்கு मुझे அப்படின்னா. बहुत खुशी हुआ ऐसा कहती है। எப்படி நடக்குது? कैसा होता है? இருக்கிறதே தெய்வம் பெருக பண்ணிட்டார். जो है उसको परमेश्वर बढ़ा देता है। எல்லாருக்கும் இந்த அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். सबको ये अभिषेक और आशीष प्रभु ने रखा है। அடுத்த அதிகாரத்துல பாருங்க, அடுத்த எலியாக்குள்ள ஊழி அப்படியே எலிசாட்ட வருது, दूसरे अध्याय में देखें एलिया का सेवा ऐसे एलिसा के அவர்ட்ட पास आता है। கம்ப்ளைண்ட் வருது, उसके पास एक आता है तकलीफ। ஒரு பெரிய பராக்கிரமசாலி ஐயா, அவன் குஷ்டரோகியா இருக்கான். एक बड़ा सामर्थ्य व्यक्ति है, वो कोड़ी बीमारी का। உடனே அவர் சொல்றாரு, அவனை போய் யோர்தான்ல 7 முறை குளிச்சிட்டு போய் वो சொல்லுங்க. कहता है उसे यॉर्दान में 4 दफा डूब कर जाने के लिए कहो। எவ்வளவு ஒரு பலம் உள்ளவனா இருக்காங்க பாருங்க. कितना सामर्थ्य वाले दिखाई இதுக்கு दे। ரொம்ப முக்கிய காரணம் அவங்க தெய்வ சமூகத்துல காத்திருக்காங்க. बहुत अहम कारण है कि वो मसीह के परमेश्वर की उपस्थिति में इंतजार நான் करते हैं। யாரையாவது பார்த்தோம்னா நான் என்ன சொன்னனோ அதை நடத்திருங்க ஐயா. प्रभु मैं किसी को देखूंगा, उसे क्या कहता हूँ उसे पूरा कर दीजिए। என்கிட்ட வந்து யாராவது அழுதாங்கன்னா நான் ஒரு ஆறுதல் சொல்லணும், அந்த ஆறுதல் உங்களுக்கு நடக்கணும். मेरे पास कोई आकर रोते हैं तो मैं उनको तसल्ली वाली बातें कहना, वो उसके जीवन में हो जाना। நான் யாரையாவது தொட்டு ஜெபம் பண்ணோம்னா ஜெபமாக்கிருங்க मैं ஐயா. किसी को छूकर प्रार्थना करूँ तो उन्हें चंगा कर இந்த दीजिए। எண்ணம் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு இருந்தது, वो विचार वो भविष्यवक्ताओं को था, அது அப்படியே நடந்துச்சு. परमेश्वर ने इसे पूरा कर பவுல்கிட்ட दिया। இருந்தது, पौल के पास था, அப்போஸ்தலர்கிட்ட இருந்தது, प्रेरितों के पास था। இன்னைக்கும் நிறைய ஊழியக்காரங்கிட்ட இந்த ஆசை இருக்கு. आज भी बहुत सारे सेवक के पास ये आशा है, ஆனா நம்ம சபையில எல்லாருக்கும் இந்த ஆசை வேணும். पर हमारे कलीसिया में हर एक को वो आशा होना है। நம்மளே நம்ம ஆசீர்வதிக்கலாமே. हम खुद अपने आप को आशीष कर सकते हैं। யாரு தாவீது சொல்றாரு, दाऊद कहता है, அவரே ஒத்தியல சொல்றாரு, वो खुद अकेले में என் कहता है, ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், हे मरे मन तू क्यों घबराता है, ஏன் திகைக்கிறாய், तू क्यों परेशान है। தேவனை நோக்கி காத்திரு, परमेश्वर के इंतजार और में रक्षिपार। रहे, वो तेरा उद्धार யார் करेगा। நம்மளை பார்த்து நம்ம பேச क्या முடியாது? हम अपने आप से बातें नहीं कर கண்டிப்பா सकते? பேசலாம், निश्चय நம்ம बातें कर सकते। தைரியப்படுத்தலாம், हम अपने आप को धैर्य कर सकते, அபிஷேக வார்த்தையை சொல்லலாம். अभिषेक के वचनों को कह सकते हैं। காரணம் ஆண்டவர் அந்த மலையில இருந்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஆசீர்வதித்தார். कारण परमेश्वर उस पर्वत से अपने चेलों को आशीष किया। அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. वो आशीष किया, वो आशीष तो अभी तक हमारे साथ आता जा, இன்னைக்கும் அப்படிதான் வருது. आज भी ऐसे ही आ रहा है। பணமே இல்ல, ஆனா அற்புதம் நடந்தது. पैसा ही नहीं था परंतु अद्भुत कार्य हुआ। அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல பவுல் அப்படிதான், பேதுரு அப்படிதான் சொல்றாரு, प्रेरित 3 अध्याय में पतरस ऐसे कहता है, இங்க பாருப்பா என்கிட்ட பைசா எல்லாம் இல்ல, देख मेरे पास धन सोना नहीं है, ஆனா இயேசுவின் நாமம் இருக்கு, पर यीशु मसीह का नाम है, உனக்கு சுகம் தானே வேணும், तुझे चंगा चाहिए ना, எலும்பு, उठ जा। இயேசுவின் நாமத்துல எலும்பு நடந்துட்டான். यीशु मसीह के नाम से उठकर खड़ा हो जा, कहा वो उठकर खड़ा हो गया। ஜெபம் பண்ணவே இல்லை, தலை மேல கை வச்சு ஏசப்பா இவனை எப்படியாவது நடக்க பண்ணுங்கலாம் சொல்லவே இல்லை. प्रार्थना नहीं किया कि हाथ पर सर पर हाथ रखे, यीशु इसको चला दीजिए करके। அவர் அப்படியே சொன்னாரு, நடந்துட்டு. उसने ऐसे कहा और वो हो गया। இதுக்கு முக்கிய காரணம் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். इसका अहम कारण कि परमेश्वर ने उन्हें आशीष क्या किया। நம்மள ஆசீர்வதிக்கலையா? क्या हमें आशीष नहीं किया है நமக்கு क्या? அது கிடைக்காதா? क्या हमें नहीं मिलेगा क्या? எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. सबके लिए वो आशीष है, கண்டிப்பா நான் அதை பெற்றுக்கொள்ள வேணும். निश्चय हम उसे पा लेना அதுக்கு है। தான் கர்த்தர் அந்த உலகத்துக்கு வந்தாரு. इसीलिए परमेश्वर इस நாம் दुनिया में, கூடி ஜெபம் நம்ம கூடுகிறதே அதுக்கு தான். हम इकट्ठा होते हैं उसके लिए வசனத்துல ही। வளரணும், वचन में बढ़ना है, நாங்க சாட்சியா இருக்கணும், हम गवाही बनकर ஒரு जीना நோய் है, இல்லாம இருக்கணும், बिना बीमार का रहना, சமாதானமா இருக்கணும், समाधान के साथ நாங்க रहना, கடன்லாம் வாங்க கூடாது. हम தகப்பனே. उधार नहीं लेना परमेश्वर। எங்களை பார்க்கவங்க உங்களை பார்க்கணும். हमें देखते समय लोग आपको देखना है। இந்த ஆசையில தான் நம்ம எல்லாம் சபைக்கு வரோம். ये आशा के साथ हम सब कलीसिया में आते கர்த்தர் हैं। நம்மள அந்த மாதிரி வைக்கணும். परमेश्वर हमें ऐसा रखना है। அந்த மகிமையான காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம்ம என்ன செய்யணும்? उस महिमा के कामों को पाने के लिए हमें क्या करना தேவ है? சமூகத்தை நோக்கி பார்த்திருக்கோம். परमेश्वर की उपस्थिति को। கடைசியில் ஒரு வசனம் வாசிக்கலாம். आखिर में एक वचन पढ़ेंगे, 2 பேதுரு 1வது அதிகாரத்துல 4வது வசனம். दूसरा पतरस पहला अध्याय 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம். चौथा वचन। दूसरा पतरस पहला अध्याय चौथा। இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 10 வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. जिनके द्वारा उसने हमें बहुमूल्य और बहुत ही बड़ी प्रतिज्ञाएं दी है, ताकि इनके द्वारा तुम उस सड़हट से
छूटकर जो संसार में बुरी अभिलाषाओं से आती है ईश्वरीय स्वभाव के सहभागी हो जाओ। इसी कारण तुम सब प्रकार का 10 पढ़ने का। इसी कारण है भाइयों, अपने बुलाए जाने और चुन लिए जाने को सिद्ध करने का भली भांति यत्न करते जाओ, क्योंकि यदि ऐसे करोगे तो कभी भी ठोकर न खाओगे। ஒரு நாள் நான் ஏமாந்து போக மாட்டோம், एक दिन भी मैं ठोकर नहीं ஒரு खाऊंगा, நாளும் துக்கத்துல நான் முழுகி போக மாட்டேன்। एक दिन भी मैं दुख में डूब नहीं जाऊंगा। கர்த்தர் நம்முடைய அழைப்பையும் நம்முடைய அந்த விசுவாசத்தையும் பார்க்கிறார்। परमेश्वर हमारे बुलाहट को, हमारे विश्वास को देखता है। எல்லாருக்கும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தரார்। सबको परमेश्वर वही आशीष देता है। நீதிமானுடைய வீட்ல துதியும் ஸ்தோத்திரம் இருக்கணும்। धर्मी के घर में स्तुति और धन्यवाद होगा। சண்டை சத்தம் கேட்க கூடாது। झगड़े की आवाज नहीं सुनाई देनी எதனால चाहिए। சண்டை வருது? क्यों झगड़ा आता है? சாத்தானோட உங்களுக்கு தொடர்பு இருக்கு। शैतान के साथ आपका संगति है। அவன் எங்க இருக்கானங்க பிரச்சனை இருக்கு। वो कहाँ आता है वहाँ परेशानी है। இயேசு இருந்தா நிச்சயமா சமாதானம் தான்। पर यीशु रहेगा निश्चय அந்த समाधान காலத்துல நல்லா பாடுவாங்க, இயேசு வந்த வீட்ல பிரச்சனை இல்ல। है। उस समय में अच्छे गीत, यीशु जहाँ आया वहाँ परेशानी नहीं। அந்த காலத்துல பொடி சிகரெட் எல்லாம் இருந்து பாருங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க। हाँ, उस இயேசுநாதர் வந்துட்டான்னா அந்த வீட்ல பீடியே இருக்காது। समय में तंबाकू बीड़ी रहता था तो वो कहते थे यीशु आएंगे तो वहाँ पर ये नहीं रहेगा। அப்ப நம்ம வீட்ல तो हमारे घर में பீடி சிகரெட் இல்ல, பிரச்சனையாவது இல்லாம இருக்கணுமே। हाँ, बीड़ी सिगरेट नहीं है पर परेशानी भी नहीं होना है। ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கலாம்। परमेश्वर की उपस्थिति की जब ओर मनवा देखें, खतरा लोग के प्रार्थना पार करें। करें। परमेश्वर की ओर देखेंगे। எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவர்। मुझे वो आशीष चाहिए प्रभु। நீர் அந்த ஒலிவ மலையில் நின்று கர்த்தர் தன்னுடைய சீஷர்களுக்கு மேல கரங்களை உயர்த்தி ஜெபித்தார்। जैतून के पर्वत में खड़ा होकर परमेश्वर अपने चेलों के அது ऊपर हाथ रखकर தொடர்ந்து प्रार्थना- வருகிறது। वो आगे तक आ रहा அவர் है। சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக நிறைய ஆசீர்வாதத்தை और வைத்திருக்கிறார்। कहते परमेश्वर आपके लिए बहुत सारी आशीषों को रखा அதை है। பார்க்கக்கூடிய கண்ணும் காதும் இல்ல, उसको देखने की आंखें कान नहीं है, ஆனால் அவர் சம்பூரணம் உள்ளவர், परंतु वो संपूर्ण, அவர் மகிமையானவர்। वो महिमा का है। எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா वो ஒரு सब- நாள் நீங்க இடறி விழ आप மாட்டீங்க। जान लेंगे तो कभी आप जो है गिरेंगे नहीं। சொல்லுவோம், ஏசப்பா எனக்கு அந்த அறிகிற அறிவை தாருங்க, कहेंगे प्रभु यीशु मसीह मुझे आपको समझने का என்னுடைய ज्ञान दीजिए। ஆசீர்வாதம் எனக்கு வேணும், मेरी आशीष मुझे चाहिए, என்னுடைய ஆரோக்கியம் எனக்கு வேணும்। मेरा चंगाई आप मुझे எங்களுடைய चाहिए। பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல मेरे இருக்கணும்। बच्चे जैतून के जो दाक लता के समान रहना है। நாங்கள் நதி ஓரத்துல நடப்பட்ட மரத்தை போல हम இருக்கணும்। नदी के किनारे लगे हुए पेड़ के समान होना है। ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீர் இரக்கமா இருக்கணும்। परमेश्वर हमारे के ऊपर आप अनुग्रह की। தாவீது தன்னுடைய வாழ்க்கையில நடந்த நிறைய காரியத்தை அறிக்கை செய்கிறார்। दाऊद अपने जीवन में हुए बहुत सारी बातों को कबूल करता है। என் வாழ்க்கையில பிரச்சனை வந்தது, मेरे जीवन में परेशानी आई, கரடி வந்தது, சிங்கம் வந்தது, बालू आया, शेर आया, ஆனா அந்த நேரத்தில் தேவ ஆவி என் கூட வந்தது। उस समय में परमेश्वर का आत्मा भी நான் मेरे अंदर ஜெயிச்சிட்டேன்। था। मैं विजय पाया। அது நம்மளும் சொல்லணும், ஏசப்பா நான் எத்தனையோ காரியங்களை ஜெயிச்சு வந்திருக்கேன், हम भी कहना प्रभु यीशु मैं कितनी बातों पर विजय இன்னும் प्राप्त நான் ஜெயிப்பேன், और मैं जीतूंगा। உம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்பிருங்க। आपकी आत्मा से मुझे भर दी। எழுத்து கொன்னுட்டு शब्द ने मार दिया था, ஆனா ஆவி எங்களை உயிர்ப்பிக்கணும்। पर आत्मा हमें அந்த जिला। வசனம் என்கிட்ட இருக்கு, आपका वचन में मेरे நாங்கள் पास, அறிக்கை செய்யணும், हम कबूल करना, பேசணும்। बातें करना। முதலாவது எங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய தெய்வீக சமாதானம், पहला हमारे घर में आपका समाधान, எங்க சரீரத்துல ஒரு ஆறுதல்। हमारे शरीर में एक चंगाई। ஏசப்பா எங்களோடு பேசுங்க, प्रभु यीशु हमसे बातें की। நாங்கள் உடைய நாமத்துக்கு மகிமையா இருக்க உதவி हम செய்யுங்க। आपके नाम की महिमा के लिए रहने की இயேசு मदद கிறிஸ்துவின் நாமத்துல कीजिए। பிதாவே, प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन।